ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் நேற்று பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து போட்டாலும் ஓகே, ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் முடிச்சிடுங்க, பழசெல்லாம் ஓகேவா கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேடா, போன பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? பட் ஆனால் நான் 9 பார்ட்டுன்னு சொல்லாமல் 10 பார்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஐம் சாரி. இது அன்எக்ஸ்பெக்ட் செகண்ட் மேரேஜ் பார்ட் 10. இந்த பாட்டு எப்படி இருக்குன்ட்டு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ போகிறேன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவுக்கு இந்த கமெண்ட் மட்டும்தான் வரணும். இதில் வேறு ஏதாவது கமெண்ட் வந்துச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ போட மாட்டேன். அப்புறம் சேனலுக்கு தாவிடுவேன். அப்புறம் அங்கேருந்து ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? பிளாக்மெயில் பண்ணல, க்யூட் பிளாக்மெயில். ஓகேவா? ஓகேடா. போன பாட்டு நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் கோலம் போட்டுட்ருப்பீங்க. அப்போ தயாங் வந்திருப்பான். கொஞ்சம் ஷாக்காகவும் இருந்திருக்கும். நீங்கள் கலர் போட சொல்லியிருப்பீங்க. அவனும் போட்டிருப்பான். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவனும் எந்திரிக்கவே இல்லை. அந்த எல்லோ கலர் பொடி கொட்டி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவனும் அள்ள பார்த்துருப்பான். நீ அல்லலாம் வேணாம், எந்திரிச்சு போன்னு சொல்லியிருப்பீங்க. தள்ளி வந்திருப்பான். இந்த எல்லோ கலர் பொடி அந்த கோலத்திலே கொட்டியிருக்கும். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சாரி கேட்டிருப்பான். நீ ஒன்றும் தேவையில்ல, நான் தான் போன்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு. உங்க ஃபேஸே ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவனும் சாரிலாம் கேட்டிருப்பான். அவன் அள்ள பார்த்துருப்பான். நீ ஒன்றும் அள்ள வேணாம், நானே அள்ளிக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்க எந்திரிக்க முடியாம கொஞ்சம் தடுமாறி அப்படி வந்து அள்ளியிருப்பீங்க. அவன் தள்ளி வந்து நின்றுப்பான். பார்த்தா அவன் ஃபேஸ்ல என்னமோ மலை பட்டிருக்கும். ஏன்னான்ட்டு நிமிர்ந்து பார்த்துருப்பான். உங்க கையில பட்டு நீங்களும் நிமிர்ந்து பார்த்தா சட சடன்னு மழை பெஞ்சிருக்கும். தயாங்க உங்ககிட்ட இப்படி கோலம் கொட்டினதுக்கு அப்படி ஃபீல் பண்ணியே இப்போ மழை வந்து நாசமாக போச்சுன்ட்டு சிரிச்சிட்ருப்பான். நீங்கள் கையில் வந்து கோலப்பொடியா அவன் மேலே கொட்டி அவன் கொட்டி ஒரு மாதிரி உங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்டிக்னு சொல்ல முடியாமல் கொஞ்சம் சண்டை நடந்திருக்கும். தயாங் ஒரு ஹாப்பியாக ரொட்டேட் பண்ணி உங்களை சுற்றி தூக்கி இருப்பான். நீங்கள் அவனை அடிச்சிருப்பீங்க. கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும். விட்றா விட்றா பொறுக்கி அப்படிலாம் பேசியிருப்பீங்க. அவன் என்ன பொறுக்கி அப்படின்ட்டு உங்களை பார்த்துருப்பான். அந்த மலையில் ரொம்ப அழகா அந்த சாரீக்கு அதுக்கு ஒரு ரிவீலாக நீங்கள் ஒரு எல்லோ கலர் இல்லை 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 சாண்டில் கலர் சாரீ கட்டியிருப்பீங்க. அது உங்கள் பாடியோட ரொம்ப அட்டாச் ஆகி ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸு அதில் கொஞ்சம் எல்லோ கலர் சேர்ந்துருக்கும். ரொம்ப அழகாக உங்கள் கழுத்தில் அந்த தாலிக்கும் நீங்கள் கண்ணில் மை வச்சதுக்கும் உங்கள் ஹேர்லாம் அந்த ரொட்டேட் ஆகிருப்பீங்க. அதில் ஃபேஸில் வந்து நீங்கள் பொட்டு குங்குமம்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்திருப்பீங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே என்னன்னு தெரில உங்கள் லிப்ஸுக்கிட்ட வந்திருப்பான். இங்கே அடிச்சுக்கிட்டே அவன் மழை ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குல்லடா, அதனால உங்களுக்கு கண்ணெலாம் ஒரு மாதிரி இருந்தனால அவனை அடிச்சுட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி எடுத்திருப்பீங்க. ரொம்ப க்ளோஸாக உங்கள் லிப்ஸுக்கிட்ட வந்திருப்பான். அந்த டயத்தில் அவனுக்கு ஹெட்டு வலிச்சிருக்கும் பயங்கரமாக. ஏன்னா அவனுக்கு இன்னும் புண்ணு ஆறவே இல்லை. அதெல்லாம் பட்டு அவனுக்கு வலிச்சு தலையெல்லாம் வலிச்சோன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி உங்களை தூக்க முடியாமல் ஸ்லிப்பாகி உங்களை கீழே அப்படியே இறக்குற மாதிரி அவன் ஹெட்டை பிடிச்சிருப்பான். அவனை அடிக்க போயிருப்பீங்க. அந்த டயத்தில் அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆனோன்னா அவன் ஹெட்டை பிடிச்சிருப்பான். பயமாக இருந்திருக்கும். பின்னாடி அப்படியே வெளில போயிருப்பான். நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருப்பீங்க. உங்கள் கால் ஸ்லிப்பாகி உங்கள் சாரி பின்னி அவன் மேலே வெளில போயிருப்பீங்க. நீங்கள் இழுத்து உங்கள் பக்கத்தில் இழுத்துருப்பீங்க. 2 பேரும் அந்த கோலத்தில் உருண்டு அவன் ஹெட்டு கீழே பற்றக்கூடாதுன்ட்டு அவங்க ஜஸ்ட்டோட ஹக் பண்ணி அப்படியே நீட்டாக அவனை ஹக் பண்ணியிருப்பீங்க. ரொட்டேட் ஆகி அப்படியே உங்கள் செஸ்ட்டில் அப்படியே படுத்துருக்கான். உங்களுக்கு பயம். எந்திரிடா, என்னாச்சு? தலை பயங்கரமா பிடிச்சிருக்கான். உங்களுக்கு பயங்கரமா வலிக்குது. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. கத்துறீங்க. மழை பயங்கரமா அடிக்குதுலடா, அந்த சவுண்டில் கேட்கல. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க சாரி எடுத்து ரொம்ப நனைஞ்சிருச்சு. அதை பார்க்கல ரொம்ப அழுக்க வருது உங்களுக்கு. தயா எந்திரிடா, எனக்கு பயமா இருக்கு. தயா பயமா இருக்குடா, எந்திரி. வலிக்குதா வலிக்குதா? என்னாச்சு? அவன் வெயிட்டாக இருக்கான். அவன் பேக்கெட்லாம் மழை படுத்து நீங்கள் கையை வச்சு அது ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணுறீங்க. நீங்கள் தயாங்கோட அம்மாவை கத்துறீங்க. இது மார்னிங் டைம்லடா. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி நியூஸ் பேப்பர் நனைஞ்சிருமே அப்படின்ட்டு வெளியில் வந்து எடுக்க வந்திருப்பாங்க. நீங்கள் கத்துற சவுண்டு தயாங்க உங்கள் மேலே யார் இது என்னது அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்திருப்பாங்க. என்னாச்சுமா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அவர் நனையுது தலை, ப்ளீஸ். சரிம்மா அப்படின்ட்டு தயங்க ஷோல்டர் பிடிக்கிறாங்க. நீங்களும் பிடிச்சி லைட்டாக சைடில் சாய்ச்சி அவன் ஹெட்டை பிடிச்சிட்டு உங்கள் சாரி இருக்குல்லடா ஒரு மாதிரி புழிஞ்சு அவன் ஹெட்டை பிடிச்சிட்டு 2 பேரும் தூக்க முடியாமல் உங்கள் ஷோல்டரில் அவன் கையை போட்டு அவன் கண்ணெல்லாம் பிளர் ஆகி அவனுக்கு அப்படியே தலை பயங்கரமாக வலிச்சிட்ருக்கு. அப்படியே மயங்கி
உங்கள் ஷோல்டர்லேயே விழுகுறான். கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் அந்த ஆண்டி நீங்களும் உள்ள அப்படி தூக்க முடியாமல் அந்த ஆண்டினாலையும் தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்கான் அப்படின்னு தூக்குறாங்க. இங்கிட்டு உங்கள் அத்தை குக் பண்ணிட்டு இருக்காங்களா, கிச்சனில் விண்டோ இருக்கும். என்ன மழை வந்துட்டுருக்கா ஒயன் அப்படின்ட்டு அவங்களும் கிச்சனுக்குள்ளேருந்து வெளில வராங்க. உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. ஒயன் என்னடி என்னாச்சு என் பிள்ளைக்கு? டேய் கூட அம்மாவும் என்னங்கன்னு கத்தி கையை பிடிச்சிட்டு நீங்களும் அழுதுகிட்டு தொப்பு தொப்புன்னு நனைஞ்சு தூக்கவே முடியாமல் 3 பேரும் அந்த ஷோபாவில் படுக்க வைக்கிறீங்க. அவன் ரொம்ப நனைஞ்சிட்டான், உங்களுக்கு அழுக்க வருது. தேங்கோட அம்மா கத்துற சவுண்டு கேட்டு தேங்கோடப்பா ஒரு மாதிரி பதறிக்கிட்டு வெளியில் வராரு. பாட்டி எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்காவ? சப்பாப்பா பாட்டியும் எந்திரிச்சு வராங்க. என்னடி என்னாச்சு? எங்க தேங்க பார்த்தா ஈரமா துப்பு துப்புட்டு மயங்கிருக்கான். என்னாச்சுடி ஓயன் என்னாச்சு? இவன் எப்படி ரூமை விட்டு வெளில இருந்து வரான்? இவன் இப்ப வெளில போனான்? சொல்லுடி, ஒன்னுதான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் அப்படி குத்துக்கள மாதிரி அமைதியா இருக்க? ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? அம்மா பாத்தி என்னடி ஆச்சு என் பேரனுக்கு? பேரன் தயாங்கா. தேங்கோட அம்மாவும் சீஸ்லாம் என்னப்பா ஆச்சுன்னு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. தேங்கோட அம்மா டாக்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு தயங்கோட அப்பா சொன்னோன்னே அவரும் பத்திரத்தில் ரூமுக்குள்ள அவர் ஃபோன் எடுத்து டாக்டருக்கு தான் கால் பண்ணுறாங்க. சார் ப்ளீஸ் சார் சீக்கிரம், அவர் ஃபேமிலி டாக்டர் தான், ஹாஸ்பிட்டல் இல்லாமல் வீட்டில் இருக்காங்க. ஓகே நான் வர்றேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணுறாங்க. இங்கே வெளியில் வேமா கால் பண்ணிட்டேன்டி, இங்கே அமைதியாக இருக்கீங்களடா, பக்கத்தில் ஒரு ஆண்டி இருக்காங்கல்ல, என்னாச்சுக்கா சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க பார்த்ததை சொல்கிறாங்க. என்னடி பண்ண என் பையனை சொல்லடி அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் ஷோல்டர் போட்டு உழுக்குறாங்க. அழுதுகிட்டு பயத்தில் அப்படியே ஈரத்தோட தொப்பு தொப்புன்னு இருக்கீங்க. அவங்க மேலெலாம் கலர் பொடி, அதாவது அந்த இது போய் கொஞ்சம் சாயமாக ஒட்டி இருக்கும்லடா, அந்த மாதிரி இருக்கு. உங்கள் சாரிலலாம் அவன் மேலே அப்படி தான் இருக்கு. என்னடி என் பையனை கொல்ல பார்த்துட்டியா? சொல்லடி. என்னடி மகளை அவட்ட கேட்குற? சும்மாருமா, அப்பெல்லாம் அவ பண்ண மாட்டாடி. உன்னை தண்டி கேட்குறேன் சொல்லு. இன்னும் 2 நாள் இருக்குன்ட்டு என் பையனை கொண்டுட்டு போகலான்னு பார்த்துட்டியா? இழுக்குறாங்க. ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, எங்களோட ஃபேஸ் மாறினது, அவன் ஹெட்டை பிடிச்சது, கத்துனது, வழியில் ரொட்டேட் ஆகல, உங்கள் செஸ்டில் அவன் ஃபேஸை வச்சு இங்கிட்ட இங்கிட்ட ஒரு மாதிரி பண்ணியிருப்பான். கடவுளே, அவனுக்கு இது நான் கொடுத்துடக்கூடாது. ஹெட்டதுக்கு பிடிச்சா அவனுக்கு என்ன இருக்கும்? அமைதியாக இருக்கா, அவனுக்கு இது வந்துருமா, நீ அவனுக்கு வந்துருமா அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு கண்ணில் மட்டும் டேஸ் வந்துட்டுருக்கு. எங்களோட அம்மாவுக்கு இதுக்கு மேலே பொறுமையே இல்லை. பல்லாருன்னு அவங்க ஃபேஸில் அரைகிறாங்க. டவுன் பண்ணி அவங்க ஃபேஸை பார்க்குறீங்க. சொல்லுடி, என் பையனுக்கு என்ன பண்ண? அவனுக்கு என்ன ஆச்சு? நான் ஒன்றும் பண்ணலை, நான் எதுவும் பண்ணலை. நீ பண்ணாமாடி, அவன் இப்படி இருக்கான். வெளில எப்படி போனா எனக்கு தெரியாது. ஜாக்கிங் போயிட்டு வந்தாங்க. நீங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. மழை வந்தது, கீழே விழுந்துருவாங்க. பிடிச்சி தலையை பிடிச்சி ஒரு மாதிரி அழுது கத்து மயங்கிட்டாங்க, விழுந்துட்டாங்க. அழுத்துக்கிட்டே சொல்றீங்க. எங்களோட அம்மா தாங்கிட்ட போய் அழுகுறாங்க. நீங்களும் பயத்தில் அழுதுட்டு இருக்கீங்க. பாத்தியாடி, என் பேரன் நல்லா இருக்கணும் தான் அவ அப்படி பண்ணியிருக்கா. அவளை போய் அடிச்சிருக்கேடி. அருமையிலே என் பேரன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு, கலட்டி விடுப்பா, தலையெல்லாம் ஈரமா இருக்கு. பாத்தி அந்த பொண்ணு அப்படின்ட்டு தாங்கம்மா வேணுமா அவன் ஷர்ட்லாம் கழுறாங்க. பாட்டி இருக்காங்களா, நீ சேலையை மாற்றிக்கம்மா ஆடி. நீ நிற்கிறீங்க. ஓமான்னு பாட்டியும் சொல்கிறாங்க, தாயங்கோட அப்பாவும் சொல்கிறாங்க. தாயங்கோட அம்மா உங்களையும் பார்க்குறாங்க, ஓன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ தான் ஒரு மாதிரி தயங்க பார்த்துக்கிட்டே ஒரு பயத்தில் அவன் ஃபேஸையும் பார்க்குறீங்க, அவன் ஹெட்டையும் பார்க்குறீங்க. ஒரு பயத்தில் ஸ்டெப்பில் நடந்து ரொம்ப பயமாக இருக்குது. கண்ணு முழிச்சு என்ன சொல்லுவான், நமக்கு வந்துடுமோ அப்படின்ட்டு பயத்தில் போயிட்டுருக்கீங்க. இங்கிட்டு கீழே அவன் ஷர்ட்லாம் கழட்டிட்டு உள்ள பனியெல்லாம் போட்டுட்டு ஒரு டவலை வச்சு பயத்தில் அவன் லைட்டாக அவனை திருப்பி அந்த புண்ணை பார்த்தா அந்த புண்ணு அப்படியே காயமாக அங்கங்கே ஒரு ஒரு குட்டி குட்டி பிம்பிள் மாதிரி வந்து அதில் கொஞ்சம் சீல் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. ஆண்டி புள்ள டெய்லியுமா தலை குளிச்சிருக்கா? அம்மா தெரியலம்மா, இப்போ அரி பிள்ளைக்கு அப்படி இருக்குன்னு உடம்பெல்லாம் தொடச்சி விட்றாங்க. பக்கத்தில் இருக்க ஆண்டி அவங்களுக்குலாம் இது தெரியாது, பட் அடிப்பட்டு மயங்கியிருக்கான் அப்படின்னு மட்டும் தெரியும். எப்படின்னா பழசெல்லாம் மறந்துட்டான் அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படியா சொல்லி வச்சுருக்கேன், தெரிலையே. ஏதோ விடுங்க. யார் சவுண்டு கேட்குது? தயங்குடமா பத்திரிக்கிட்டு வெளில போகிறாங்க. டாக்டர் என்னாச்சுமா? தெரியல, மலைக்குள்ள நனைஞ்சு மயங்கிட்டான். அந்த பொண்ணு
இந்நேரம் லைட்டா ஆறி இருக்குமே. இல்ல. என்ன இல்ல சொல்லிட்டு இருக்கீங்க? டேப்லெட்லாம் போடுறானா என்ன? நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா என்ன? அப்படின்னு டாக்டர் பேசிட்டே வராங்க. தயங்கோட அப்பாவும் எந்திரிச்சு, டாக்டர் என்ன சார் எல்லாம் பாத்துக்கிறீங்க என்ன சொல்ற மாதிரி? தயங்க பாக்குறாங்க. என்ன சார் மலைக்குள்ள இப்படி நினைச்சிருக்கான்? என்ன இந்த பொண்ணு என்ன ஆறல என்ன? நான் கொடுத்த மெடிசன் தான் போடுறீங்களா என்ன? சீல் வச்சிருக்கு. டெய்லி குளிக்க விடுறீங்களா? ஹேர் டெய்லியுமா வாஷ் பண்றான். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு கத்திட்டு இருக்காரு. எங்களோட அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. பாட்டி எல்லாம் பொண்ணு இல்லடி அழுகாதிரி. இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எல்லாம் ஒன்றும் ஆகாதிரி. அவரு பேக்கை ஓப்பன் பண்ணி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு லிக்யூட் மாதிரி ஊத்துறாங்க. அப்புறம் அதை தொடச்சு அந்த சீல் இருக்குல்லடா அதை க்ளீன் பண்ணணும். அதுக்காண்டி அவங்க எக்யூப்மெண்ட் இருக்குல்லடா அதை எடுத்து சம்திங் ஹெச்டி ஃபுட்ஸ் என்னமோ சொல்லுவாங்க தெரில. அதை எடுத்து அதை க்ளீன் பண்ணையில் அது ஒரு மாதிரி பண்ணையிலலாம் தாயாங்க ஒரு மாதிரி சவுண்டு கத்துறான். அவனுக்கு வலிக்குது போல. என்னங்க என் பையன் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷன் வேறு போடுறாங்க. அவன் கையை ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சிட்டு தலையை ஒரு மாதிரி ஆட்டுறான். லைட்டாக கான்சியஸ் அந்த ஸ்டேஜுக்கு வர்றான். லைட்டாக க்ளீன் பண்ணையில் அவனுக்கு வலிக்குது. கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை உங்ககிட்ட நீங்கள் உங்கள் சாரியை கழட்டுறீங்க. ரொம்ப பயம் அழுக வருது. மிரரை பார்த்துட்டு அவ்வளோ ஈரமா ரொம்ப பதட்டமா. அவன் எந்திரிச்சா என்ன பேசுவான் என்ன சொல்லுவான்? பழசுல நான் கவுத்துருவான் வந்துச்சுன்னா என்னால் என்னால் இங்கேருந்து போக முடியாது. பழையபடிக்கு டார்ச்சர் பண்ணிடுவானா? இல்லை எனக்கு 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 பயமா இருக்கு. எது நடக்கக்கூடாது எது நடக்கக்கூடாது ப்ளீஸ் கடவுளே. இது இது நடக்கக்கூடாது. அவனுக்கு இது நமக்கு வரக்கூடாது. காட்டை ப்ரே பண்ணிட்டு அழுதுட்டு கீழே உட்காந்துட்டு பயங்கரமாக கத்த முடியாமல் அழுதுட்டு இருக்கீங்க. கீழே தாங்க ஒரு மாதிரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறான். அவனால் கத்தக்கூட முடியல. அவ்வளோ பெயினாக இருக்கு. இப்படிதான் பார்த்துக்குறீங்களா? எவ்வளோ பெரிய டிச்சஸ் போட்டிருக்கு. சொல்லி தானே உங்களை அனுப்பிச்சி விட்டோம். ஆமாம் உங்கள் பையனோட ஒய்ஃபுங்க அன்னைக்கு அப்படி பேசினாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்ட்டு இதான் பார்த்துக்க லட்சணமா சொல்லிட்டே அதை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு 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 பயமா இருக்கு. வேணாம் இங்க இருக்க வேணாம். இதுக்கப்புறமும் இங்க இருந்த கண்டிப்பா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. உங்க சாரியை கழட்டிட்டு வேற சாரி எடுத்து வேமா கட்ட ஆரம்பிக்கிறீங்க. கையெல்லாம் நடுங்குது. உடம்பெல்லாம் நடுங்குது. ஒரு பதட்டம் மனசுக்குள்ளேயும் மைண்டுக்குள்ளேயும் 1000 தாட்டும் ஓடிட்டு இருக்கு. கட்டி முடிச்சுட்டு உங்க 2 பேக்கும் தூக்க முடியாம ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு ஸ்டெப்ல நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்டெப்ல இறங்கி வர்றீங்க. கீழே ஒரே கூட்டமா. அதாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சு டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. மெதுவாக பயத்தோட அந்த பேக்கை தூக்க முடியாம கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிக்கிட்டு வரீங்க. அந்த பேக் வந்து அந்த ஸ்டெப்பில் படுத்துலடா ஒரு மாதிரி சவுண்டு அப்படிலாம் கேட்குது. அந்த ஆன்ட்டியும் தேங்கோட அம்மா அப்புறம் பாட்டி இந்த சவுண்டு கேட்குது. தேங்கோட அம்மா பார்க்குறாங்க. அந்த ஆன்ட்டியும் பார்க்குறாங்க. கீழே இறங்கி பாட்டி என்னடி என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறியா? தேங்கோட அம்மாவுக்கு செம்ம கோவம். உங்களை பார்த்து முறைச்சிட்டு என்ன இந்த பிள்ளை புருஷனுக்கு இப்படி ஆயிருக்கு. இது வாட்டில் பேக்கை தூக்கிட்டு கிளம்புது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்கோட அப்பா டாக்டர் பார்த்துட்டு என்னம்மா இதான் உங்கள் புருஷனை பார்க்குறதா? அன்னைக்கு எப்படி சொன்னீங்க என் புருஷனை அங்கங்கே டச் பண்ணுறா அப்படின்ட்டு பேசிட்டு அண்டெல்லாம் போட்டிங்க. இப்படி தான் பார்த்துக்கிறதா? பொண்ணுக்காய் ஆறவே இல்லை. சீல் வச்சிருக்கு. இப்படிதான் உங்கள் ஹஸ்பண்டை லட்சணமாக பார்த்துக்கிருப்பீங்களா? வெளியிலே இப்படி இருக்குன்னா லைன் சீல் வச்சிருக்கா என்னன்னு தெரியல. டாக்டர் என்ன சொல்றீங்க? உங்க பையன் தலையா குளிச்சுட்டு இருந்திருப்பான் போல. இப்ப மலைக்குல பாத்தீங்கல்ல அந்த டிச்சஸ் சுத்தி எப்படி இருக்குன்னு. பொண்ணு ஆறவே இல்ல. நான் சொன்ன ஆயில் மட்டும் போட்டீங்களா? டேப்லெட் போடுறாரா? சொல்லு. உங்க ஹஸ்பண்ட் தானே கவனிக்கிறீங்களா அப்படின்ட்டு அந்த டாக்டர் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. என்னம்மா உன்ட்ட தானே கேக்குறோம். ஏன்னா அவன் டிவோர்ஸ்ல சைன் வாங்கினால அதுக்கப்புறம் நீங்க பக்கத்து ரூமுக்கு போயிட்டீங்க. டேப்லெட் போடுறானா ஆயில்மெண்ட் போடுறானான்னு உங்களுக்கு தெரியாது. அவர் ஞாபகம் வர சான்ஸை கூட நீங்க தான். இந்த மாதிரி பண்ணா எப்படி இருக்கும்? ஞாபகம் வந்த மாதிரியும் ஞாபகம் வராத மாதிரியும் பெயின் அதிகமா இருக்கும். அவரை இன்னும் தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டு டாக்டர் கத்துறாங்க. நீங்க பயத்தோட தாங்க பாக்குறீங்க. அவன் குப்புறப்படுத்திருக்கான். இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. கிளம்புறேன். என்ன கிளம்புறீங்களா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கிளம்புறீங்கன்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் தானே. என்ன சார் இது? என்ன பாத்துக்கிறீங்களோ? அவரு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. நீங்க அந்த பேக்கை டைட்டா புடிச்சுக்கிட்டு கண்ணில் டிஎஸோட தேங்க அம்மாவை பாக்குறீங்க. அவங்க உங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சாரி இன்னைக்கு
வீட்டை விட்டு போற. என்னடி சொல்ற? என் பையனை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இப்ப கிளம்புறேன்னு சொல்றியா? உங்ககிட்ட வந்து பலான்னு உங்க ஃபேஸ்ல அரைஞ்சு உங்க கையில இருந்த பேக்கை ஒரு மாதிரி 2 பக்கத்து காலை வச்சு தட்டி விட்டு என் பையன் கண்ணு முடிச்சு பாக்குற வரைக்கும் நீ இங்க தாண்டி இருக்க. இல்ல ப்ளீஸ் விட்டுருங்க. ஏண்டி மகளே இந்த பிள்ளைய அடிச்ச? அவளே வாய மூடுமா. இல்லடி. கொஞ்சம் சும்மா இருக்கியா? என் பையனை பாத்தியா? இந்த மாதிரி நிலைமையில அவளுக்கு கொஞ்சமாவது தன்னிட்டு தான் இந்த நிலைமையில சாக கிடக்குறான் அப்படின்னு கூட பார்க்காம எங்க தான் முக்கியம்ட்டு இப்படி கிளம்பி போறவளை பாவம்னு பார்க்க சொல்றியா? இவன் மட்டும் வீட்டை விட்டு போனா இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேம்மா. என்னடி சொல்ற? ஆமா, என் பையன் இந்த அளவுக்கு காரணமாய் இவளை சும்மா விடுறதா? அன்னைக்கு இவளை புள்ள தள்ளி இருக்கணும். உங்க கண்டியஸோட தாயங்கோட அம்மா பாக்குறீங்க. என்னடி அழுது இப்படி பண்ணா நான் விட்டுருவேனா? ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். அவங்க கையை பிடிக்க போறீங்க, தட்டி விட்டு இந்த வீட்டை விட்டு போன உனக்கு அவ்வளோதான். என் பையன் முழிக்கிற வரைக்கும் நீங்க தாண்டி இருக்க. இல்லை ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. பக்கத்தில் இருப்பாங்கடா ஒரு ஆண்டி. என்ன இந்த பொண்ணுகிட்ட தான் அந்த பையலுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? அப்போ அன்னைக்கு வினோத்துங்க அம்மா சொன்னது உண்மைதானா? அதிர்ஷ்டம் கெட்டவளா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. தயங்கோட அம்மா தயங்கோட அப்பா பாட்டி எல்லாம் அந்த ஆன்ட்டியை பார்க்குறாங்க. நீங்களும் கண்டியஸோட அவங்கள பார்க்குறீங்க. பாட்டிக்கு கோவம் வந்து வெள்ள போடி. எங்க வந்து யாரு பேசுறா? உண்மை சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் வரத்தான் செய்யும். ஒரு உயிரை கொண்டவளாச்சே, இவளுக்கு இன்னொரு வாழ் வந்து இந்த பிள்ளையும் கொல்ல பார்த்துட்டா. வாரி என்னடி? நீங்கள் பாருங்க தயாங்கம்மா, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வீட்டில் வச்சுக்காதீங்க. இன்னும் எத்தனை உசுரை கொல்ல போகிறாளோ. அதிர்ஷ்ட கெட்டவ கட்டினாலே புருஷனை கொண்டவளாச்சு. இவளை போய் வீட்டில் வச்சுருக்கீங்க. நான் என்னமோ நல்ல பொண்ணு ஆளுக சொல்கிறமோ நினச்சா இப்போ தானே தெரியுது. பார்த்து பிள்ளைய பத்திரமா வச்சுருக்கேங்க. அந்த ஆண்டி பேசிக்கிட்டே போகிறாங்க. அவ்வளோதான், உங்களால் அதெல்லாம் கேட்க முடியல. காதை பொத்திக்கிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஏண்டி ஏண்டி ஒன்றும் இல்லடி பேத்தி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா. அவ சொல்லிட்டு போற லூசு பொப்பல. அவளுக்கு என்ன தெரியும் உன்னை பற்றி, நீ எப்படி நல்ல பொண்ணுன்னு? இல்லை, அவங்க சொன்ன மாதிரி நான் அதிர்ஷ்டம் கட்டுவேன். எங்கே போனாலும் என்னட்டு எல்லாத்துக்கும் ஆபத்து வரும். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. என்னட்டு உங்கள் ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னை போக விடுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் பாட்டி. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அப்புறம் தயங்க நல்லா இருக்கணும். எனக்கு இப்போ கூட எனக்கு பயமாக இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கும் என்னட்ட ஆபத்து வந்துடுமோன்னு. ஆனால் பாட்டி ப்ளீஸ் நான் என்ன கிளம்புறேன். அடியாடியே அப்பெல்லாம் இல்லடி, நான் வேற லோச்சு பையன். அவன் மலைக்குலேருந்து வந்தா ஜாக்கிங் புதுசாக என்னடி அவன் ஜாக்கிங் கேட்குறான். இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு போய் அதெல்லாம் நேரம் காலண்டி. இல்லை இல்லை பாட்டி, நான் சொல்கிறேன். இல்லை யார் என்ன சொன்னாலும் உன்னை பற்றி தெரியாதா? டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 செகண்டில் எந்திரிச்சிருவான். இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல, இதுச்சாதான் தெரியும். பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னா நீங்கள் தாயாங்க தான் பார்க்குறீங்க. பாட்டி நாங்கள் எடுத்து கிளம்பணும். இல்லடி நான் விட மாட்டேன். பாட்டி அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்னட்டு இது வந்துடக்கூடாது. ப்ளீஸ் நாங்கள் போகணும். ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன் ஆண்டி எப்படி சொல்கிற? ஏன் அப்படி கத்திட்டே இருக்கீங்க? ஜம்மையே இருக்கீங்களா? டாக்டர் கத்துறாங்க. நீங்கள் எந்திரிச்சு உங்கள் பேக்கை தள்ளி விட்டுருப்பாங்கடா, அந்த பேக்கை தான் இங்கிட்டு அந்த பக்கத்து கிடக்கு, அதை எடுக்கிறீங்க. என்னடி? இல்லை சாரி, எல்லாம் என் தப்பு தான். ஆனால் இதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்காது. நீங்கள் இருந்து போயிட்டா உங்கள் ஃபேமிலி ரொம்ப நிம்மதியாக இருக்கும். பேக் எடுத்துகிட்டு திரும்புறீங்க. தேங்க அம்மா முன்னாடி. எங்கடி எங்கே கிளம்புற? என் பையன் எந்திரிக்கிறதுக்கு இங்கே தான் இருக்கணும். ப்ளீஸ்மா என்னை போக விடுங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? தேங் இங்கே பாருங்க. தேங்க்கு அவன் ஹெட்டை பிடிக்கிறான். என்னாச்சு, வலிக்குதா? தேங்கோட அம்மா திரும்பி பார்க்குறாங்க. பாட்டி தேங்கோட அப்பா. நீங்கள் பயத்தோட சைடாக தேங்க பார்க்குறீங்க. அவன் ஹெட்டை பிடிக்கிறான். என்ன தயாங் ரொம்ப வலிக்குதா? தேங்கோட அம்மா ஓடி போய் டேய் தயாங் என்னாச்சுடா, தலை ரொம்ப வலிக்குதா? அவனால் எந்திரிக்க முடியல. என்னப்பா? ஓகே, எங்களால் எந்திரிக்க முன்னாடி படுத்துக்கோங்க, ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவன் ஹெட்டை பிடிச்சிட்டு வலிக்குது. மெதுவாக அவங்க அம்மா அவங்க அப்பா பிடிச்சி அப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறான். ஹெல்ப் பண்ணி அந்த சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. ஹெட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு வலிக்குது. அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி பண்ணுறான். ஏன்னா இருக்கான், ஹெட்டை ஆட்டுறான். நீ பாருங்க, கண் ஓப்பன் பண்ணி ஏதாவது பேசுங்க. ஓகேவா? ரொம்ப வலிக்குதா?
கண்ணை ஓப்பன் பண்ணுறான். எங்கே வலிக்குது தயங்க சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க. ஆப்போசிட்டில் டாக்டரை பார்க்குறான். பேக்கில் கை நீட்டுறான் வலிக்குதுன்னு. வாயை திறந்து சொல்லுங்க தயாங். தயாங் சொல்லுடா. அம்மானு கூப்பிட்றா. அப்பா இருக்காங்க. உன் பாட்டி உனக்கு பிடிக்கல. பேராண்டி ஏதாவது பேசுடா. இதுக்கிட்ட அப்படி மலைக்கல. கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அவர் என்ன பேசட்டும். சொல்லுங்க தயாங், உங்களுக்கு எது ப்ராப்ளம் இருக்கா? வேற பக்கட்டும் எது பெயின்? முழிக்க முடியாம அவங்க பாட்டி அம்மாலாம் கூப்பிட்றாங்கடா. ஒரு மாதிரி திரும்ப முடியாம ஒரு மாதிரி ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறான். ஒன்றும் இல்லை. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. அண்ணா முழிக்க முடியாமல் ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படி ஒரு மாதிரி பார்க்குறான். உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஊற்றிட்டு கையெல்லாம் அவ்வளோக்கு நடுங்கி ஷிவர் ஆகுது. அவன் எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறான். தயாங் ஒன்றும் இல்லைம்மா டாக்டர் கேட்குறாங்க. பட் அதெல்லாம் அவன் கண்டுக்காம உங்கள் கண்ணையே பார்த்துக்கிட்டு நடந்து வரான். எந்திரிச்சு நடக்க முடியாமல் உங்ககிட்ட வரான். இவங்கெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நடக்க முடியாமல் ஹெட்டை பிடிச்சிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறான். என்ன பயந்துட்டியா? உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். தயங்கோட அப்பா அம்மாவுக்கு பாட்டிக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. உங்கள் கண்ணை துடைக்க வரான். டூ ஸ்டெப் பின்னாடி போகல. உங்கள் கையை பிடிக்கிறான். எனக்கு ஒன்றும் இல்லை. சாரி. பயந்துட்டியா? என்ன கையில் பேக்கு? கை விடு, கை விடுடா. அவன் கையில் அந்த கை எடுக்க பார்க்குறீங்க. அவன் டைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்றதையா? என் கையை விடு. எதுக்கு? என் கையை விடு. இல்லை நான் பாரு கண்ணில் டியர்ஸோட அவனை பார்க்குறீங்க. அவனை கஷ்டப்படுத்திட்டல. நீ கத்தி அழுத இல்லை. சாரி. அப்புறம் தேங்க்ஸ். ஏன் இதுக்கு அப்படி அழுத? ஏன் அப்படி திட்டுன? எனக்காண்டி அழுகிறியா? ஒன்றும் இல்லை. I'm all right. Again தேங்க்ஸ். ஹெட்டு கீழே அடிப்படக்கூடான்ட்டு நான் ஹக் பண்ணல. நீ ஒரு குட் ஃப்ரெண்ட் வாயன். உங்கள் மனசு இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஏன்னா அவன் உங்களை குட் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். அப்போ இவனுக்கு இது நோக்கம் இல்லையா? நாங்கவே பார்க்குறீங்க. ஆண்டி கத்துன்னு இல்லை. அகெயின் தேங்க்ஸ் வாயன். உங்கள் கையை விட்டுட்டு திரும்பி அவங்க அம்மாவை பார்க்குறான். சாரிம்மா. சாரிப்பா. சாரி பாட்டி. நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இல்லடா பேராண்டி, என்னடா டெய்லியுமா தலை குளிக்கிறது மாத்திரை போடாம ஆயில்மெண்ட்லாம் வைக்காம இருந்திருக்க. உங்கள் அப்பா அம்மா பாட்டியை ஹக் பண்ணிக்கிறான். அயந்தே போயிட்டோம். என்னடா அம்மாட்ட சொல்லியிருந்தா போட்டிருப்பேன்லடா. என்ன தயாங், அப்பாட சொன்னால் போட்டிருப்பேன் இல்லை? ஏன்ப்பா அப்படி பண்ணுற? சாரிப்பா. சாரிம்மா. உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒன்று சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டேன். சாரி. ஓகே, எல்லாம் ஓகே தானே? இதுக்கப்புறம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க வயன், உங்கள் ஹஸ்பண்டை எப்படி சொன்னீங்களோ ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காம. உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இருக்கலாம், இதுக்காண்டி உங்கள் ஹஸ்பண்டை அப்படி விட்டுறாதீங்க. அப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் ஹஸ்பண்ட்காண்டி சண்டை போட்டிங்களோ அது மாதிரி ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அகெயின் இந்த மாதிரி பண்ணாமல். ஓகே சார், ஓகே மேம் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. தயாங் திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்களும் தயாங்க தான் பார்க்குறீங்க. என்ன ஹாஸ்பிட்டலில் எனக்காண்டி சண்டை போட்டாங்களா? என்ன பத்திரமா பார்த்துக்கிறது எனக்கும் இவங்களுக்கு என்ன சண்டை? 2 பேரும் பிடிச்சி மேரேஜ் பண்ணம்மா. எனக்கு தான் பழசு மறந்துடுச்சா? அம்மா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சோம்னு சொன்னாங்க டாக்டர் சொல்லிட்டு. இல்லை எனக்கு எதுவும் நோக்கம் இல்லை. இவங்களை பார்த்தாலும் அப்படி தெரியல. ஆனால் என்னை பார்த்து அப்படி இந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் எதுக்கு என்னை பார்த்தோன்னா பார்த்தாருனாங்க. ஏதோ சாப்பிட்றியாடா? இல்லைம்மா. அவங்க அம்மா பார்க்குறான். பாட்டி கிளம்புறேன். எல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. எங்கே வயன், எங்கே கிளம்புறீங்க? உங்கள் ஹேர்லாம் நான் துடைக்காம. அடி அவங்களுக்கு டவல் எடுத்து கொடுங்க. இல்லை நான் ஊருக்கு போகிறேன். ஏன்னா வயன், ஏன்னா
2 டேஸ் இருக்குல்ல, அப்போ தானே கிளம்புறோம் நீங்கள். இப்போ என்ன? இல்லை தயாங், அர்ஜென்ட், அதான் போகணும். நீ ஓகே இல்லை? எனக்கு அதுவே போதும். நான் ஓகே தான் வாயன், ஆனால் என்ன பத்திரமா பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்களே டாக்டர்கிட்ட. என்ன சேஃபாக பார்த்துக்கிறோம்ட்டு சண்டெல்லாம் போட்டுருக்கீங்க. தேங்க்யூ. எனக்கு தெரியல, எல்லாம் மறந்துடுச்சு. உங்களை கல்யாணம் பண்ணல நான் எப்படி இருந்தேன்னு தெரில. பட் இப்போ உங்களை பார்க்கல ஹாப்பியாக ஒரு குட் ஃப்ரெண்டு நம்மளை கேர் பண்ணுறீங்க. தேங்க்யூ. அண்ணா ப்ளீஸ் இன்னும் 2 டேஸ் அப்புறம் போங்களே. இல்லை தயா, நான் போகணும். ஏண்டி பேத்தி, என் பேரன் கேட்குறாள், பாட்டியும் கேட்குறேன்டி. இல்லை பாட்டி, நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. என் பேரன் பாரு அப்படியே தான் இருக்கு, பயப்படாதடி. ஏன் பாட்டி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, மேலே பார்த்து புலம்பிட்டு இருக்கு. உனக்கு பழசெல்லாம் வந்துருன்ட்டு பயத்தில் ஓடிட்டுருக்கா. நானும் அந்த ஆண்டவன்ட்ட பழசெல்லாம் வரணுன்னு வேண்டிட்டு இருந்தேன். இப்படி இந்த கடவுள் பண்ணிவிட்டாரு. பாடி வேளாணத்தை பார்த்துட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை பேராண்டி, உனக்கு தான் அவள்கிட்ட ஏதோ வந்துருச்சுன்ட்டு பயத்தில் ஓடிட்டு இருக்கா. உங்கள் அம்மா பேசுவாள்ல, அதுக்காண்டி தான் 2 நாள் கூட இல்லாமல் ஓடுறா. என்ன இதுக்கு பயந்துட்டு? உங்களுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என் அம்மா கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் கூட எதுவும் பண்ண முடியாது. தேங்க உங்களை பார்த்து சொல்கிறான், நீங்களும் அவனை பார்த்து தான் அதெல்லாம் கேட்குறீங்க. 2 டேஸ் தானே இருந்துட்டு போங்க. பதறிட்டு பேக்கை தூக்கிட்டு ஓடுறா. அதுதான், வேற ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறேன். பாட்டி இதுக்கு பயந்துட்டு நீ போகிற? இல்லை, என் ஃப்ரெண்டு. ப்ளீஸ் ஓயன், 2 டேஸ் தானே இருந்துட்டு போங்க. தேங்கோட அம்மா அதான் என் பையன் சொல்லிட்டால போடி அப்படின்றாங்க. உங்களை பார்க்குறீங்க, உங்களை முறைக்கிறாங்க. பாட்டி கிட்ட வந்து, ஏண்டி சும்மா ரெடி, என் மக வேற கோவம் வந்து அடிச்சு போடுவா. 2 நாள் தானே இருந்துட்டு போ, எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறோம்ட்டு 2 நாள் இருக்க மாட்டியாடி ஒயின். அவனுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு இல்லை, இப்போ கூட பயத்தில் தான் ஓட பார்த்தேன். அவனுக்கு தான் எதுவுமே வரலையாடி, பின்ன ஏண்டி பயப்படுற? 2 நாள் தான் இருந்துட்டு போடி. அது இல்லை பாட்டி, ப்ளீஸ்டி. சரி. பேத்தின்னா பேத்தி தான். கடவுளே, இந்த 2 நாளைக்கு அவங்களுக்கு என்னாவது நடந்து எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணும். கடவுளே, நாளைக்கு கோயிலுக்கு அவளை எப்படியாவது கூட்டிக்கிட்டு போயிடணும். இல்லாட்டி இன்றைக்கி சாயந்தரமே அவளை கூட்டிக்கிட்டு போய் ஏதாவது மந்திரிச்சு விடணும். கிளவி ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கு. தேங்கோட அம்மா தேங்க கூட்டிகிட்டு கிச்சன் சைடு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் உங்கள் பேக்கை உங்களுக்கு அகைன் அந்த ரூமுக்கு போக பிடிக்கல, 2 நாள் தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. தேங்கோட அப்பா எதுவுமே பேசலை, அமைதியாக உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த பேக்கை தூக்கிட்டு ஸ்டெப்பில் தான் போயிட்டுருக்கீங்க. பாட்டி தேங்க போகிறதையும் பார்க்குது, நீங்கள் போகிறதையும் பார்க்குது. நீங்கள் பேக்கை தூக்க முடியாமல் கொண்டாரில் வந்துட்டீங்க, தூக்க முடியாமல் மேலே தூக்கிக்கிட்டு உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் போய் புரியலை. இன்னும் 2 நாள் இருக்க இருக்க உங்களுக்கு பயமும் எல்லாமே ஜாஸ்தி ஆகுது. கிராஜுவேஷன் கூட வேணாம், போவேணாம், அது கூட தேவை இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது. இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒர்க்குக்கு அதுவும் உங்களுக்கு மார்க் தானடா, அதனால அதுவும் தேவைப்படுது அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்க பெயினெல்லாம் ஒரு மாதிரி நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டார்டிங்லேருந்து நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. டக்குன்னு எந்திரிச்சு பெட்டில் உட்காந்துட்டு சவுண்டு உங்கள் பேக்குக்குள்ளே வேகமாக இறங்கி அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டுக்கிங்க. அதை எடுத்து பார்த்தா இன்னொரு பேக் இருக்குது, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்குள்ளே எடுத்து எடுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட நம்பரை பார்த்தோன்னே உங்கள் கண்ணில் சந்தோஷமும் ஹாப்பி டியர்ஸும் ஒரு மாதிரி பெயினாக அப்படி சிரிச்சிட்டு கால் அட்டன் பண்ணுறீங்க. ஒயன் மாஹி, எதுக்குடி கால் அட்டன் பண்ணலை? சாரிடி, கொஞ்சம் எமர்ஜென்சிடி. ஒரு ப்ராஜெக்டை இன்றைக்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக ஒர்க்குடி, இப்போ தான் முடிச்சுட்டு அப்படியே லீவு கேட்டு வந்திருக்கேன் ரூமுக்கு. அப்போ நின்று கிளம்பலையா? நாளைக்கு மார்னிங் கிளம்பிடுவேண்டி. ஏன்டி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு நடந்தது எல்லாம் சொல்கிறீங்க. என்னடி, எனக்கு உயிர் இல்லைம்மாக்கி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத, நாளைக்கு மார்னிங் வந்துடுவேன். இங்கே வந்துடுவியா?
ஏய் இல்லடி, மார்னிங் தாண்டி டிக்கெட் புக் ஆயிருக்கு 10 o'clock. நைட்டு ரீச் ஆயிடுவேன்டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மாஹி வந்துடுவே இல்லை. ஏய் வந்துடுவேன்டி. இல்லை எனக்கு இங்கே இருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு மாஹி. ஒன்றும் இல்லை, 2 days மட்டும்தான், வெயிட் பண்ணு, சீக்கிரம் வந்துடுறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி ஒன்று. நானும். சாப்பிட்டியா என்ன? இல்லை, முதல்ல சாப்பிடு ஓகேவா? அங்கே எல்லாத்துக்கும் ஓகே தான், பயப்படாதடி. ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி பாய் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறா. உங்கள் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. பெட்டில் அப்படியே டயர்டா அப்படியே தூங்குறீங்க. கீழே தயாங் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். முடியாது தயாங். ப்ளீஸ்மா, என்னால் இங்கே முடியவே முடியாது. அதுவும் இன்னைக்கு பார்த்தேன்ல, காலேஜுக்குலாம் போவேனா. தயாங் அப்பாட்டையும் கேட்குறான், பாட்டிட்டி கெஞ்சிட்டு இருக்கான். ப்ளீஸ்டா. நீ எனக்கு போகணும், காலேஜ் போவேன், என்ன போக விடுறீங்களா இல்லையா? கத்துறான். சரிடா டென்ஷன் ஆகாத, வலிக்க போகுது. தயாங்கோட அம்மா பதறாங்க. தயாங்கோட அப்பாவும் கிட்ட வந்து, என்னப்பா காலேஜ் தானே போகலாம். என்னங்க அவ ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்துக்குவாங்க, ரொம்ப போகிறேன். ஃப்ரெஷ் ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்ட்டு ஸ்டெப்பில் ஏறி போகிறான். தயாங்கோட அம்மாவுக்கு பாட்டிக்கு தயாங்கோட அப்பாவுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு. தயாங்கோட அம்மா வேமா அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கால் பண்ணுறாங்க. நாம்மா காலையிலே தூண் சொல்லுமா. தயாங் காலேஜ் வரன்றான்டா. நாம்மா சொல்கிறேன், நைட்டு கால் பண்ணி சொன்னாம்மா. நானும் சும்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜான் சொன்னான்ட்டு நானும் விட்டேன். என்னம்மா சொல்கிற? வேணாம்மா, காலேஜெலாம் இதுக்கு அன்னையும் பழசெல்லாம் மறந்து போச்சு. அவன் பேச்சு கேட்க மாட்டான், காலையில் வேற அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொன்னோன்னு. என்னது? அம்மா இவ்வளோ நடந்து ஏம்மா அவனை அனுப்புறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாம்மா, அவனுக்கு பாலில் தூக்க மாத்திரையை போட்டு தூங்க வச்சிருங்கம்மா. என்னடா? ஆமாம், வேறு வழி இல்லை. நைட்டு கொடுக்குற டேப்லெட்டை காலையில் கொடுத்துருமா, ஒன்றும் ஆகாது. சரிடா. என் அம்மாடியோ, இவன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? என் உயிரை எடுக்கிறானே. தயங்கா, நீ வந்தா சிக்கல் விக்கல் நக்கல் எல்லாம் வரும்டா. அது இல்லாமல் காய்ச்சி பிடிச்சி காய்ச்சி ஆத்துறாளுங்க. அதுலேயும் இந்த ஆள் இருக்காளே மச்சான், என் உயிரை எடுக்கிறாடா. எனக்கு வேற பயமா இருக்குடா மச்சான், நல்லா நடக்க போதோ. எனக்கு இப்போ ஏன் மண்டையெல்லாம் வலிக்குதே மச்சான். கம்முன்னு இரேண்டா ஜானு. ஜானுக்கு கால் பண்ணுறான். இவன் வேற அப்படின்ட்டு ஜிப்பை மாட்டிட்டு, என்னடா? மச்சான் தயாங்க வரானாண்டா, அம்மா கால் பண்ணுச்சு. சொல்ற? நான் என்ன சொல்கிறேன், நைட்டு தானடா சொன்னேன். இல்லடா அவன் காமெடி. ஏண்டா அவனுக்கு யாருன்னு தெரியல, அவன் பொண்டாட்டியை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணி விட்டான். இருக்கிற பிரச்சனையில் இப்போ காலேஜுக்கு வேற வரன்றா. இதெல்லாம் நீ அப்புறம் மச்சான் காலையில் ஒரு சம்பவம்டா. என்னடா பண்ண? மச்சான் நான் ஒன்றும் பண்ணல, அவங்க வீட்டில் தான் நடந்திருக்கு. அவனும் தயாங்கும். என்னடா அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொன்னோன்னே, என்னடா சொல்ற? மச்சான் ஆமாம் மச்சான், எனக்கு நம்ம பங்கமான பயமா இருக்குடா. இந்த அக்காவும் ஓடி போகாது, அவனுக்கும் ஞாபகம் வராது. நடுல இருந்து லோலா பட போகிறான். கேட்டா நான் என்ன கேட்டா, நீ என்னடா உளறிட்டு? வாரம் சொன்னோன்னே எனக்கு மண்டையெல்லாம் உளர ஆரம்பிக்குதுடா. இப்போ வாரம்ன்றானாண்டா. அப்போ நீயே போய் கூட்டிட்டு வா. அது நானா? இப்போ இப்படியெல்லாம் நடக்குது எனக்கு முன்னாடியே தெரியும் மச்சான். அத்தான். என்னடா பண்ண? சொல்லுடா, என்ன பண்ண? இரு மச்சான், அத்தான் சொல்ற போறல்ல, ஏன் பறகுற? வாங்கடா அம்மாட்ட தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க போடுங்கன்ட்டு. என்ன? ஆமாம் மச்சான், நைட்டு போகிற தூக்க மாத்திரையை பாலில் கலந்து காலைல கொடுத்துருமா, சாப்பிட்டு தூங்கட்டும் அப்படின்ட்டேன்டா. ஏண்டா லூசாடா நீ? மச்சான் வந்தா நம்மளை பைத்தியமாக்கி லூஸ் ஆக்கிடுவான்டா. ஏன் கேளு மச்சான், காலேஜுக்கு வருவான், இதெல்லாம் பாப்பாளுங்க பாய்ஸெல்லாம் வந்து கேட்பாங்க, டே மச்சான் என்னடா ஆச்சுட்டு. இவன் என்ன பண்ணுவேன், பேனு முழிச்சிட்டு இருப்பான், நம்மளை பார்ப்பான். ஏன் நீ பார்க்கறதுக்கு இல்லை, வாய் ஒரு ஓட்டவாய் நாரவாய், என் கண்ட்ரோல் இல்லாமல் வெளில வந்துருண்டா. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் மச்சான் அம்மாட்ட அப்படி சொன்னேன். கண்டிப்பாக போட்டுரும், நிம்மதியாக காலேஜுக்கு போகலான்டா. என்ன இந்த ஹாலியை சமாளிக்கணும், பார்த்துக்கலாம். ஏதோ பண்ணு. நான் ஜானு பாவன்ட்டு எவ்வளோ பிளான் பண்ணி கொடுத்தா நீ இன்னியுமே. ஜானு அம்மா கால் பண்ணுதுடா. பேசுடா பேசு, இவ்வளோ நேரம் கெத்த பேசுனேலடா. டே ஆண்டா, எனக்கு பயமா இருக்கு. பேசுடா. என் கார்மெண்ட் கால் போறான்டா. போட்டு துறடா. என்னம்மா? தோன் அவன் கேட்க மாட்டான்டா, கிளம்பிட்டான். அம்மா நான் ஜான் பேசுகிறேன். ஜான் என் பையன் கேட்க மாட்டான்டா, உன்னை எப்படியாவது பார்த்துக்குங்க. சரிம்மா அங்கே இருக்க சொல்லுங்க, நாங்கள் வரோம். டேய் நாங்கள் வர்றோம்மா. தயங்கோடம்மா கால் கட் பண்ணிட்டாங்க. டேய் என்னடா நீ வாட்டில் வாங்கன்ட்ட, வேறு என்ன பண்ண முடியும்? ஜான் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். என்னடா பார்த்துக்க போற?
ஆ ஐடியா பங்கமாக கொடுப்பேல்ல, வந்து அவனை பார்த்துக்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலேஜுக்கு போகிறோம்டா மச்சான். அங்கே கேட்க போகிற கேள்விக்கெல்லாம் தயாவுக்கு பதிலாக நீ தான்டா பேச போகிற. மச்சான் ஜானு. ம். ஜான் மௌனவாதம். மச்சான் கையை விட்டுறாதீங்கடா. கையை காலாக நினைத்து நீ தாண்டா மச்சா பார்த்துக்க போற. நாங்களாம் இன்னைக்கு மௌன விரதம். இந்தா தோனுக்கு கால் பண்ணுறேன். மச்சான் மச்சான் வேணாடா டே ப்ளீஸ்டா. ஐயோ காலை கட் பண்ணிட்டானே. அப்படிதான் காலை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருக்கான். நடந்துக்கிட்டே தரான் ரூமுக்குள்ளே. நானும் விஷ்ணு சாமானை ஏற்றிக்கிட்டு டேங் விட்டுக்கிட்டு தான் ஸ்டாப் ஆகுது. மச்சான் நான் போகலடா. மூட்டு போய் கூட்டியாடா. மச்சான் நான் வேணாண்டா. இங்கே வந்தால் தான் நான் போவேன். என்னடா நாடகம் நடிக்கியா? விஷ்ணு என்னடா? அது வாடா. டேய் வாடா போகலாம். 3 பேருமே கேட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பைக் வெளில தான் நிற்கிது. உள்ளே போகிறாங்க. நான் போய்க்கிறேம்மா. இருடா வர்றாங்கல்ல. அப்பா சொல்கிறல்ல உன் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு போக தெரியும். லொக்கேஷன் ஆன் பண்ணுறேன். மச்சான் தயாங்கா. சொல்கிறோம் சாமானு. மச்சான் ஜானு பாரு. எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்கு. தயங்கோட அம்மாவுக்கு கூட. ஏன்னா தயங்க அம்மாவுக்கு தெரியும் தயங்க இப்படி தான் கூப்பிடுவான்ட்டு. தயங்கவே பார்க்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். என்னடா சாக்கா இருக்கா சாமான? மச்சான் தயாங்கா. தயங்கே தான் நான். ஜானு அது யாருடா? நான் அப்படி தானே சொல்லுவேன். என்னடா சொன்னேன்? ஆமாம் மச்சான். ஆமாம் ஆமாம் சாம்பாதான். மூடு. இல்லைப்பா பைக் சாவி. அவனை ஓட்ட வேணாம்னு சொல்லிடுங்க. ப்ளீஸ் தயம், நீ சொன்ன மாதிரி காலேஜுக்கு அனுப்புறோம்ல கொஞ்ச நாளைக்கு. சரி அப்படின்ட்டு பேக்கை போட்டு வெளில போகிறான். ஜானு இந்தடா பைக் சாவி நீ ஓட்டுறா. நீ தான் ஓட்டணும். பைக் சாவியை மாற்றி மாற்றி தூக்கி போட்டுக்கிறாங்க. ஜானு பொழப்பாட்டா. இதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டே தான் ஏற்றும் சொன்னான். இப்போ நான் மட்டும் பைக்கை ஓட்டினா இது பொழப்பாண்டா. அதுக்கு தான்டா நீ ஓட்டு. என்னங்கடா? அடி மிதி எல்லாம் நீ தான்டா வாங்கணும். அவனுக்கு இல்லாத பழக்கத்தில் நீ தானே சொல்லி கொடுத்த. அச்சா ஏதோ உங்களுக்கெல்லாம் ஓர வஞ்சகம் பண்ண மாதிரி. வேண்டாம் எல்லாத்துக்கும் தானே சொன்னேன். இப்படி என்ன மாட்டி வர்றீங்களாடா? அச்சா ஜானு இந்த ஒரு வாட்டி மட்டும்தான். முடியாது. அச்சா விஷ்ணு முடியவே முடியாதுடா. அதுவும் என் பொண்டாட்டியை தவிர யாரோ ஏற்ற மட்டும் சொல்லியிருக்காண்டா. இப்போ நான் மட்டும் உட்காந்துன்னு தெரிஞ்சா குஞ்சாடிலே போடுவான்டா. அதான்டா வேணும். மாட்டிகிட்டே இருக்கேல்லடா. ஆண்டா தொங்குனா ஆடதாண்டா செய்யும். மூடிட்டு வா பின்னாடி வரான். அச்சா ஜானு என்னடா? இவனுக்குள்ள இருக்க முழு சைக்கோ எப்படா வெளியில வரும்? இன்னைக்கு போகிறோம்ல இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஏய், விட்டு வாடா. சாமான என்ன தயாங்கா? பைக் எங்கே இருக்குடா? பைக்கு தானே. ஆமா மச்சான் இந்த வரேன். அப்பா கவர் பண்ணி. ஜானு என்னடா? மச்சான் பைக்கு தான் அல்லச்சில்ல உடஞ்சி வச்சாடா. இவன் இந்த பைக்கு சொல்றான்டா. ஏய் மூடிட்டு போய் பாடுறா. ஜானுக்கு பயமா இருக்கு. ஏன்டா உயிர் எடுக்கிற? அங்கே என்ன பண்ணுறீங்க? ஆமாண்ணு ஜான் விஷ்ணு கரெக்டாக சொல்கிறேன். என்னை விட்டு என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை மச்சான். காலேஜ் முடிச்சுட்டு நம்ம எப்பயும் அது அது ஒன்று சும்மா இருக்காதாடா? அதான் சொல்கிறேன். நீ போடா. இப்போ நான் மட்டும் ஓட்டிட்டு இருந்தேன். அவன் ஏதாவது கேட்டா என் வாயில வளரிடுவான்டா. நீ மூடிட்டு வந்தா போதும். மச்சான் நான் மூடுவேன் மச்சான். அவன் ஏதாவது திறந்து விட்டுருவான்டா. அவன் திறந்து எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்லணும். மச்சான் அவன் உண்மையை சொன்னா இல்லை இல்லைன்னலாம். ஆனால் போய் சொன்னாலும் வாயை மூடிட்டு. சரிடா. ஏமாச்சு நான் சாமான. வரேன் மச்சான் வரேன். நிலமை கேட்டிட்டா. ஜானும் விஷ்ணுவும் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க. இப்போ இந்த பைக்கு மேலே இருந்ததை ஒரு இழுதான். என்னடா அது உடஞ்சி போன பைக்கை ஒட்டி வச்சிருக்காங்களா? கிட்ட பார்த்தா புதுசாக இருக்கு. புதுசா? அதே நம்பர் அதே சீட் அதே கலர். என் பைக்காடா? ஆமாம் மச்சான் இந்த பைக்கில் தானே நீ பறப்ப. அப்போ இந்த பைக்கில் தான் பறப்பேன். டெஃபினெட்லி டெஃபினெட்லி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அச்சா நீ சின்ன அது மச்சான் உனக்கு இப்போ கொஞ்சம் மறந்துருக்குல்லடா. அதனால ஸ்கூலில் எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் கூட்டி போகிறேன்டா மச்சான். நீ அமைதியாக வந்தால் போதும். அப்புறம் மச்சான் அங்கே வந்து நீ எதுவுமே கேட்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும். ஏன்டா? எல்லாம் மச்சான் உனக்கு எல்லாம் மறந்து போச்சு. அதனால் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் நிறையா இருக்காங்க மச்சான்.
அதனால் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இவ்வளோ நாள் நீ வராதனால. அதான் மச்சான் நீ வாய் உளறி எதுவும் பண்ணிட்டேன்னா சமாளிக்க நாங்களும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்லடா. அதான்டா. சரிடா. ஆனால் ஒரு டவுட்டு மச்சான், எனக்கு டவுட்டே வேணாம். டவுட்டெல்லாம் நீ கேட்குற அளவுக்கு இன்னும் நான் வளரலடா. வளர்ந்ததுக்கு அப்புறம் கேட்கலாம்டா. கொஞ்சம் கம்மனு இருடா. யாரு நடிக்கிறீங்க? ஒருத்தன். மச்சான். என்னடா? பைக்கில் உட்காரலாமாடா? உட்காரு. நிஜமாவாடா? ஏன்டா இதுக்கப்புறம் பைக்லலாம் உட்காந்தது இல்லையா? உட்காந்துருக்கேன் மச்சான். இல்லை இப்போ கேட்குறேன்டா. ஓகே தேங்க்ஸ்டா. ரெண்டு கீயை போட்டு உட்காரான், ஸ்டார்ட் பண்ணுறான். தேங்க வரேன். அவனும் உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளில போகிறான். 4 பேருமே பைக்கில் தான் போயிட்டுருக்காங்க. சாமானு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடா. ஏன் மச்சான், இந்தா ஃப்ரெண்டு 2 பேர் வராங்கல்ல, சேர்ந்தா போவேன்டா. இல்லைடா உன்கிட்ட தனியாக பேசணும். என்ன மச்சான், அதெல்லாம் காலேஜில் பேசிக்கலாம்டா. இப்படி டிராஃபிக்லலாம் பேசக்கூடாது மச்சான். பேசினா டிராஃபிக் போலீஸ் அடிப்பான்டா. எதுடா? மச்சான் ஸ்ட்ரைட்டாக பைக் மட்டும்தான் ஓட்டணுமா, எதையும் பார்க்கக்கூடாதா, எதுவும் கேட்கக்கூடாதா. டேய் சிக்னல் கூடவா? அது பார்க்கலாம் மச்சான், அது பார்க்கலாட்டி உயிர் போயிரும்ல. உன்கிட்ட பேசினாலே என் உயிர் மயிறு எல்லாம் போயிரும்டா. என்னடா ஒரு டவுட்டு? மச்சான் எனக்கு டவுட்டே வேணாம். இப்போ காலேஜ் போகிறேன் மச்சான், அங்கே நிறைய டவுட்டெல்லாம் உனக்கு வரும் மச்சான். அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு என் மூளை கொஞ்சம் வேலை செய்யணும். அமைதியாக வாடா அப்படின்றான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக சொல்கிறான். ஐயோ அவன் இருந்தாலும் கண்ட்ரோல், இவன் உயிரடையானே. பாஸ்ட் தானே மச்சான், ஷோல்டர் கொஞ்சம் டைட்டாக பிடிக்க மச்சான், வலிக்குது. சரி இல்லைடா, நீ ஜான் விஷ்ணு இருக்காங்களே? ஆமாம் மச்சான். உங்கள் மூணத்தில் யாரோட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன்? அது ஜான் மச்சான். ஜான் கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். என்கிட்ட கூட முக்கால்வாசி பேசவே மாட்டேன் மச்சான். அவங்ககிட்ட தான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன் மச்சான். ஓ இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ வண்டி மாடு மாதிரி பேசிட்டே இருக்கியா? உங்கள்கிட்ட தான் க்ளோஸாக இருப்பணும். ஐயோ சேச்சே மச்சான், நான் ஒரு பொய் இப்போ தெல்லாட்டான் எல்லாமே பண்ணுவேன் மச்சான். அதான் மச்சான் என் கூட பேசவே மாட்டேடா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்டா. அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே மச்சான். என் மூஞ்சி ராசிடா, என் முகராசி எல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு மச்சான். நிஜமாவேடா, ஜானனும் அவன் க்ளோஸு. அவன் தான் நைட் ஆனால் அவன் கூட பேசிகிட்டே இருப்பான். சீக்ரெட் முதற்கொண்டு அவன்கிட்ட தாண்டா சொல்லுவேன், என்கிட்ட சொல்லவே மாட்டான் மச்சான். எதுக்காக இருந்தாலும் அவனை தாண்டா கூட்டிகிட்டு போவேன். என்கிட்டலாம் பேசியா மச்சான். அதான் மச்சான் இந்த பைக்கை கூட நான் ஓட்டவான்னு கேட்டேன். ஏன்னா ஜான் தான் எப்பயும் ஓட்டுவான். அதான் மச்சான் அவன்கிட்ட கேட்டேன். என்கிட்ட பேச மாட்டேன். ரொம்ப ஹாப்பியாக பெருமையாக இருக்குது மச்சான் என்கிட்ட பேசுகிறேன்னு. ஓ அப்படியாடா? ஆமாடா அப்படித்தாண்டா. நம்பிட்டான் போல. டேய் விஷ்ணு, என்னடா சாமான் கூட பேசுகிற மாதிரி இருக்குடா. ஆமாடா. அவரை கக்குவாயிடா, ஒளரி கொட்டிடுவானாடா தெரியலையே. எதுக்கு அவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான்? சொல்லி தானே அனுப்பியிருப்பேன். சொல்லி தாண்டா அனுப்புனேன். நான் எது கேட்டாலும் நோ சொல்லு, இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மச்சான் எனக்கு அது டவுட்டாக இருக்குடா. லைட்டாக ஒரு மாதிரி வாயை விட்டா வளரிடுவான்டா. எனக்கு அதாண்டா பயமாக இருக்கு. சிக்னல் போட்டாங்க. இப்போ ஜானும் விஷ்ணுவும் கூட தாங்க பக்கத்தில் தான். அவன் சைடாக பார்த்து ஜானை பார்த்து அச்சா ஜானு பயமுறா. என்னடா? ஒன்றும் இல்லை மச்சான். என்னடா எது சொன்னியா? ஐயோ நானா? சேச்சா உண்மையை தவிர நான் எதுவும் சொல்லடா மச்சான். என்னடா உளர்ற? மச்சான் ஒன்றுமே சொல்லலை. அது வாயு புலரிக்கிட்டு இருக்காத, அமைதியாடா. ஆமாம் மச்சான், வளரவே இல்லை, அமைதியாக இருக்கேன். ஏய் ஜான், என்னடா அவன் சிரிக்கிற பார்த்தாவே மார்க்கமாக இருக்குடா. அவன் அற பைத்தியம்டா, அதான் லூசு மாதிரி சிரிக்கிறான். மச்சான் பல்லு மயிரை காட்டுறான்டா. என்னடா? ஒன்றும் இல்லை மச்சான், அண்ணடைய பெருமை தான்டா. அப்போ தயாங் சாமனோட ஜாவை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க வைக்கிறான். சிக்னல் போட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் தான். சாம்போமாவன் திருன்னு முழிக்கிறான். நான் வந்துட்டா பலாமாடா போலாம். கேட்டு ஓப்பனில் தான் இருக்கு. டேய் தயாங்கடா. ஏய் மச்சான் தயாங்கடா. மச்சான் தயாங் கேக்குதுடா. என்ன ஃபர்ஸ்ட் ஆர்னடி? சரி மச்சான். கிரவுண்டு நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஜானும் வந்து நிற்கிறான். கீழே இறங்குறான். அவங்க 2 பேரும் கீழே இறங்குறாங்க. பசங்கள்லாம் வந்துட்டாங்க, அதாவது இவங்களோட கேங்கு. அங்கே இருக்க நிறையா கேர்ள்ஸும் பார்க்குறாங்க.
டேய் தயாங், எவ்வளோ நாள்ரா எங்கடா போன? அதுவா மச்சான், கொஞ்சம் வெக்கேஷன் ட்ரிப்னு வேலை போயிருந்தேன். ரொம்ப மிஸ் பண்ணான்டா. தோணும் ஜானு கூட சொல்ல மாட்டேட்டாங்கடா, எங்கேயோ ஊருக்கு போயிட்டோம்னு சொன்னாங்க. கால் பண்ணாலும் டேய் அதான் வந்துட்டான்லடா. அப்புறம் எதுக்கு இல்லடா. என்னடா தயாங் மாறிட்ட? நானா? நான் எங்கடா மாறுறேன்? ஜானுவும் விஷ்ணுவும் பார்க்குறாங்க. இங்கிட்ட வந்து சாமு அவன் கையை பிடிச்சி, என்னடா உன்னோட ஜாலியாக பேசிட்டு இருக்கான், பழகுன மாதிரி பேசுகிறான். எனக்கு என்னடா தெரியும்? அவன் காலேஜ் அவன் பேசுறான்டா. டேய் சொல்லுடா. எனக்கு தெரியாதுடா. சொல்ல மச்சான் சரிடா. பைக்ல வரையிலே இவன் நோண்டி நோண்டி கேட்டான்டா. என்னடா சொன்ன? சாமுன்னு அடா கிளாஸ்க்குள்ள போகணும்ல, ரொம்ப நாளாச்சுல்ல. சரி மச்சான். ஜான், விஷ்ணு, இந்த பைக்கை போய் ட்ராப் பண்ணுங்கடா. மச்சான் அங்கே இப்போ நான் போகிறேன். நீங்களும் வாங்கடா. என்னால் மன்னிச்சிருங்கடா அப்படின்ட்டு விஷ்ணு நானும் பார்க்குறாங்க. சாமவன் ஷோல்டரில் கை போட்டு இந்த கேங் கூட தேங் நடந்து போயிட்டுருக்கான். டேய் என்னடா? டேய் அவன் என்னமோ சொல்லிடான்டா. என்னடா சொன்னான்? நான் தான் சொன்னேன்ல, அவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான்டான்னு. தெரியலடா, கிணத்து சொல்லி வச்சான்னு. பைக்கை போய் பார்க்கிங்கில் போய் ஸ்டாப் பண்ண போயிட்டாங்க. எங்கிட்ட தயாங், டேய் மச்சான் இதான்டா கிளாஸு. ஆமாடா வந்து ரொம்ப நாளாச்சே, அதான் காலேஜே சுற்றி பார்க்கலாம்னு நினச்சேன். சா அப்புறம் சுற்றி பார்க்கலாம்டா. ஆமாம் மச்சான், அப்புறம் பார்க்கலாம். உள்ள பாண்டா. ஓ சட்டாயங்க பாத்தியாடா, நம்ம லாஸ்ட் பெஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா. ஓ லாஸ்டா? தயங்க பார்த்தோன்னே எல்லாம் தயங்க கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் ஹான்ட்டு கேர்ள்ஸ் எல்லாம் தயங்க பார்க்குறாங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தள்ளி உக்காதா தண்டாவா பிளேஸு. சா அப்புறம் கேர்ள்ஸ்லாம் பார்த்து சிரிக்க மாட்டாடா. ஓகே ஓகே. அப்புறம் மச்சான் தெரியும்டா. ஏய் ஜானும் விஷ்ணுவும் கிளாஸ்க்குள்ளே வராங்க. ஜானும் விஷ்ணுவும் சாமு அவனை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். ஐயோ மறைகிறாங்களே, என்கிட்ட பதில் தரல, நான் செத்துருவாளே. அவங்களும் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. எப்படின்னா அவன் பிளேஸில் உட்கார்ற மாதிரி, தயாங் அவனோட சீட்டில் உட்காந்துருக்க மாதிரி. ஏய் என்னடா? என்ன மச்சான்? என்னடா சொன்ன? மச்சான் என்னடா சாமனா அமைதியாக இருக்கீங்க? மேம் வர போகிறாங்கடா, அதான். அப்புறம் இங்கெல்லாம் போகண்டா. சா அமைதியாக பேசிடா. ஓகே. இந்த காலேஜில் தயாங் வந்துட்டா அப்படின்ட்டு காலேஜ் ஃபுல்லாத்துக்கும் தெரியுது. தயாங்கோட அப்பா அம்மா காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவனுக்கு வேறு எதுவும் சொல்லாமல் அவனுக்கு ஹெல்த்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. கிளாஸ் மேம்க்கு எல்லாத்துக்கும் தெரியுது தயாங் வந்துட்டான் அப்படின்ட்டு. ஹாலிக்கு இந்த நியூஸ் வந்தோன்னே அவள் ரொம்ப ஹாப்பியாக 1 மந்த் ஆக போகுது இல்லடா. தயாங்க பார்த்து ஹாலி நடந்து வந்துட்டுருக்கா. இங்கே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே தயாங் வந்துட்டான், இப்போ ரொம்பவே அழகாக இருக்கால்ல அப்படிலாம் பேசிட்டு வராங்க. ஹாலியை பார்த்தோன்னே அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹாலி அட்டங்காப்படாரி, அவளுக்கு பிடிச்சதை யாருக்குமே கொடுக்க மாட்டா, சரியாக புல்லி பண்ணுவா. அப்படி தான் அவளோட கேங்கு. என்னடி ஹாலி, தயாங் வந்துட்டானல்ல, இதுக்கப்புறம் என்னடி பண்ண போகிற? தயாங் தானடி, பார்த்துக்கிறேன். அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்டால, இல்லை என் கையாலவே கழுத்தை நெரிச்சு கொல்ல வண்டி. இப்போல்லாம் அது எதுக்கடி? அதான் தயாங் வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் பாருங்க இந்த ஹாலியோட ஆட்டத்தை அப்படின்ட்டு. ஹாலி தயாங் கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறா. இப்போ பின்னாடி ஒரு 10 கேர்ள்ஸு தயாங்க பார்த்து ஸ்டன்னாகி நிற்கிறா. சட்டையாங்க நான் சொன்னேன்ல. இவதான் ஹாலியா? ஆமாம் மச்சான். வேணடா இப்படி பார்க்குறா. சா விட்டான கடிச்சு தின்றுவாடா. இது எப்போ சாரி மச்சான். ஜானும் விஷ்ணுவும் பார்க்குறாங்க சாம்பம் அவனை. அவன் கையை பிடிச்சோன்னே என்னடா என்னடா சொன்ன? மச்சான் காலேஜில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் மச்சான். டேய் சா அக்காவை பற்றிலாம் தெரியாதுடா. இந்த காலேஜில் யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸு இதான் மட்டும் தான்டா சொன்னேன். அப்புறம் அது என்னடா? மண்ணில் மச்சான். ஏய் ஆலி ஸ்ட்ரெயிட்டாக நடந்து தயாங்கிட்ட நிற்கிறா. தயாங்கும் எந்திரிச்சு நிற்கிறான். மச்சான் தயங்கா இருடா. ஹாய் தயாங், கை கொடுக்குறா. ஹாய் ஹாலி, அவனும் கை கொடுக்குறான். என்னடா பண்ணுறான்? ஹாலிக்கும் ஷாக்காக இருக்குது, அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த காலேஜில் இருக்கிறவங்களுக்கும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா தயாங் இப்படி இல்லை, எந்த கேர்ள்ஸும் பிடிக்காதுலாம் இல்லை, அவனுக்கு இந்த லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒய்ஃபை தவிர எவ்வளோன்னு டச் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருப்பான். இப்போ ஹாலிக்கு கை கொடுக்குறான்.
அது மட்டும் இல்லாமல் ஹாலியை சுத்தமாகவே பிடிக்காது. திமிரா பேசுவான் ஹாலிகிட்ட. தயாங் தயாங் தான். என்ன ஹாலி? ஒன்றும் இல்லை, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். பார்த்துட்டு இல்லை கிளம்பு. ம். அவளும் கையை எடுக்கவே முடியாமல் எடுத்துட்ருக்கா. தயாங் கை எடுத்துட்டான். ஹாலிக்கு மனசுக்குள்ள ஹார்ட் பீட்லாம் எகுறுது. கையில் வந்து ஹார்ட்டை டச் பண்ணுறா. என்னடி ஹாலி, உனக்கு கை கொடுத்துட்டான், பேசுகிறான். எனக்கும் அதாண்டி தெரியல. தயாங்கான. ஏய், நீ போய் எட்டி பாரு, தயாங்க என்ன பண்ணுறான்னு. ஸ்கூலுக்குள்ள ஐயோ கிளாஸ்க்குள்ளே எட்டி பார்க்குறா. தயாங் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கான். ஏய் ஹாலி, அவன் ஜாலியாக ஃப்ரெண்ட் கூட சிரிச்சிட்டு இருக்கான்டி. என்னடி சொல்கிறீங்க? அவன் எப்படி இப்படிலாம் நடந்துக்க மாட்டானே. ஆமாடி, ஹாலிக்கு குழப்பமாக இருக்கு. அவன் இந்த குழப்பத்தோடய நடந்து போய்கிட்டு இருக்கா. என்னடி ஆச்சு தெரியலடி, என்னமோ நடந்திருக்கு. இவ்வளோ நாள் காலேஜுக்கும் வரல, இப்போ இப்படி நடந்திருக்கானா? ஒருவேளை ஹாலி அவனோட பொண்டாட்டிக்கு இவனுக்கு டிவோர்ஸ் ஆகிருக்குமா? ஆயிருக்கலாம். அதான் அந்த டிபி கூட இல்லையே. ஆமாடி, அதான் ஒரு வேளை எல்லாத்தையும் மறந்துட்டானா? நீ மறந்தாலும் நிம்மதி தானே. உனக்கு அடுத்த சான்ஸ் இருக்குடி. ஹாலி ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. ஒர்க் அவுட் ஆகும். அப்படிதான் அவளும் அவள் கிளாஸ்க்கு போகிறா. எங்கிட்ட நீங்கள் பாட்டி தான் மேலே வராங்க. அவன் காலேஜுக்கு போயிட்டான். அங்கே என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியலை. இவன் வேற நாடகம் ஆடிக்கிட்டு போய் படுத்து கிடக்குறா. இந்த நாடகத்துக்கு இந்த கூத்துக்கு என்ன தான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலை. ஆனால் 2 பேத்துக்கு நான் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, எங்கிட்ட மக உள்ள பேரே, அங்கிட்ட எல்லாத்து தேர்ந்தாலும் அது என் பேரன்னு கட்டிட்டு வந்த பொண்ணு. இவங்க 2 பேத்தையும் நான் எப்படி சேர்க்க போகிறேன்னு தெரியல. டிவோர்ஸ் வேறு பண்ணி போட்டாங்க. பண்ணலாமா இருந்தால் கூட எதையாவது கலந்து கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி விட்டுலாம். இவன் என்னடான்னா 4 ஆண்டுக்கு ஓடி போயிடுவான். இவன் என்னடான்னா லூசு பையன் எல்லாத்தையும் மறந்துவிட்டான். ஞாபகம் வந்துச்சுன்னா சிங்குன்னு அடப்பறியான். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏதாவது வந்து மண்டையில் அடிபட்டு ஞாபகம் வந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டியை பிடிச்சிக்கிருவேன், விட மாட்டேன். இவன் இதுதான் சாப்பிட்டுன்னு ஓட பார்க்குறா. இவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணி எப்படி சேர்க்கறது எனக்கு ஒன்றுமே புரியலை. என் பேத்தி பல்லாச்சி பேக்கா சொல்லி அது என்னது லாஸ் பேக்கு அதுவா சொல்லி என் உயிரே எடுக்கிறா. அதுக்கிட்டும் பாவமாக இறக்கமாக இருக்குது. இங்கிட்ட என் பேரன் அவன் எல்லாத்தையும் மறந்துவிட்டு மண்ணாங்கட்டியாக இருக்கான். கேட்டால் லூசு பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். கண்ணு நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணல அப்படி வர்ணிச்சேன். இப்போ மோசு பையன் மறந்து மண்ணாக போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியல. இப்போ காலேஜுக்கு வேறு போயிருக்கேன். இதை மறந்து போட்டு அங்கிட்டு எத்தனை பேரை பிடிச்சிட்டு வந்து அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணி வீட்டில் விட போகிறான்னு தெரியல. இது ஞாபகம் பண்ணி இது என் பொண்டாட்டி இல்லைன்னு என்னென்ன நடக்க போதோ. நான் என் மண்டை குழஞ்சி போக போகிறேன்னு தெரியல. இது எப்போ வேற வலிக்குது இந்த ஸ்டெப்பில் போகிறதுக்கு. முதல்ல இவ்வளோ சரி பண்ணணும். அடியா ஒயனே அம்மா. அப்பா, கதவை இந்த பாட்டி ஓப்பன் பண்ணுது. ஆமாம், என்னைய பிள்ளைய பார்த்து கையில் கொடுக்க போகிற மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு இவ ஒருத்தி. என் பேரனுக்கு என்னமோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறா. சும்மா அழுதுகிட்டு. இவ்வளோ என்ன பண்ணுறது, பேசாமல் போவோம். இல்லாட்டி அதுக்கும் அப்பாரி அப்பா. ஏம்மா ஒயனே ஏண்டி பேத்தி இங்கே அழுதுகிட்டே தூங்கியிருக்கீங்க. ஆத்தி, இவன் வர அழுது மூஞ்சியெல்லாம் வீங்கி போச்சு. இப்போ யாரை அழுக சொன்னாப்பா? என் பேரனுக்கு எப்படா பழசெல்லாம் ஞாபகம் வரும்ன்ட்டு நான் சாமியை கும்பிட்றேன். இவன் ஒருத்தி சாமியை கும்பிட்டு அவருக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னே கும்பிட்றேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அடி அம்மா ஒயனு ஒயன். பாட்டி எந்திரிடி, சாப்பிட்டு கூட தூங்காமல் இருக்க. உன் புருஷன் காலேஜுக்கு போயிட்டாண்டி. யாரு? என் பேர தயாங்கு தாண்டி காலேஜுக்கு போயிட்டான். காலேஜுக்கா? எதுக்கு படிக்க தாண்டி போயிட்டான். உங்களுக்கு நாக்கு வருது. அவன் மார்னிங் சொல்லியிருப்பான். என்னடி அப்படி பார்க்குற? இல்லை, ஆமாம், நீ நினைக்கிற மாதிரி தான். எல்லாத்தையும் மறந்து போயிட்டியான். என்னென்னு காலேஜில் போய் என்னத்தை பண்ண போகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. காலேஜுக்கு யாருக்குமே தெரியாது, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஃப்ரெண்டு அதுதான் இந்த சாம்பவையோ என்னமோ சொல்லி தெரிஞ்சாங்க பட்ட பேர் மாதிரி கூப்பிட்டு. அப்புறம் இந்த சாணு, அப்புறம் ஏதோ ஒன்று 3 ஃப்ரெண்டு இல்லை.
பேர் நல்லா பேச வேண்டியதை ஒருத்தவே லூசு பையன் மாதிரி தான் பேசுவேன். என்ன முன்னாடி கூட்டிகிட்டு போனாங்க. என்னத்தை பழசெல்லாம் நான் வந்தால் பரவாயில்ல பாட்டி. சும்மா பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாதா? இல்லை காலேஜில் அத்தனை ஃப்ரெண்டு இருப்பாங்க, அத்தனை பிள்ளைங்க இருக்கும், அத்தனை சார் இருப்பாங்க. என்னன்ட்டு சொல்லி எப்படி படித்து வீட்டுக்கு வரப்போறான்னு தெரியல. அதான் சொல்கிறேன், நீ ஒருத்தி அவனுக்கு ஞாபகம் வராமே இருக்கட்டும் விடுடி. அது என் பேருக்கு ஞாபகம் வரணும். அப்போத்தையும் நான் இன்னும் கொல்லி பேத்தியாக முடியும். அதை தாண்டி சொல்லிட்டு இருந்தேன். சரி காலையிலேருந்து சாப்பிடலையேப்பா, கீழே சாப்பிட்டுட்டு அப்புறம் வரலாம். இல்லை பாட்டி, அடி வாடி. நான் இல்லைன்னுக்கிட்டு இருக்காம பசிக்குதுடி. பாட்டிக்கு வேற சாப்பாடு போட மாட்டேன். அத்தை வெளியில் போயிட்டாடி, பசிச்சுக்கிட்டு இருக்குது. பிள்ளைக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குன்ட்டு உன் மாமாவும் உங்கள் அத்தையும் போயிட்டாங்க. அதாண்டி உன்னைய கூப்பிட்டேன். சாப்பிடல பாட்டி, அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாடி பசிக்குது. இங்கே விட்டு விட்டு கீழே இறங்கி. சாரி பாட்டி, சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என்ன பாட்டி? ஒன்றும் இல்லடி பாடி. உங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு கீழே தான் போகிறீங்க. அப்பா இடுப்பு வலிக்குது. இதில் நடந்து வர முடியலை பாட்டி. நான் வேணா கீழே உங்க கூட. ஆத்தாடி ஆத்தம், அது வேணாம். நான் கீழே படுத்துக்குவேன். நீ வயசு பிள்ளை மேலே தூக்குனா தான் அப்படி உனக்கு நல்லா இருக்கும். நல்லா ஒல்லி அழகாக இருக்கேல்ல, இப்படி நட. பாட்டி மாதிரி கொண்டா போயிடுவேன். அதுதான் நல்லது அப்படின்ட்டு டைனிங் டேபிளில் கூட்டிகிட்டு வந்து இருங்க பாட்டி. சரிடி. அப்படியே உனக்கு கொஞ்சம் பிளேட் எடுத்தான்னு வச்சுக்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ண போட்டுட்டு கழுவி வச்சேன். நீ இல்லையே, அதான் நான் வந்தேன். சரி பாட்டி. ஆனால் அடி உனக்கு பசிக்காது. என் கூட கொஞ்சம் கம்பெனி கொடு, அப்போதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சரி அப்படின்ட்டு நீங்களும் எடுத்தாந்து ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சாப்பிடவே மனசு இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. அடி சாப்பிடுந்தாரு வாரு கையில் அழிச்சிக்கிட்டு திங்க முடியாமல் இருக்கேன். நீ ஒரு வாய் வச்சாத்தே உன்னை பார்த்து சாப்பிட முடியும். சாப்பிட்றீ? சரி பாட்டி அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. ஆத்தி என் பேத்தி தம்பா சாப்பிட்டா தானே என் பேரன் அழகில் மயங்கி விழுவான். இப்போவே கண்ணை பார்த்து அப்படி இப்படின்னு பார்க்குறியா? ஏதோ இந்த பேரை பண்ணாலும் பேரி, என் பழைய பேரை பண்ணாலும் பேரி, ரெண்டும் ஒட்டுது அப்படின்ட்டு கிளவி அது வாட்டில் உழம்பிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு சொல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் அப்படி இப்படின்ட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாகவே உங்களை பார்த்துக்கிட்டே சாப்பிடுது. நீங்கள் குனிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு வயசான பாட்டி உங்களுக்கு பிடிக்கும், அதனால அவங்க சாப்பிடணும் அதுக்காண்டி நீங்களும் சாப்பிட மனசு இல்லைனாலும் சாப்பிட்றீங்க. பக்கத்தில் வேற எந்த பசங்க தொல்லை தாங்க முடியலடா. ஏன்டி ஓயனு? என்ன பாட்டி? நீ தான் எங்களெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போகிற, அதனால இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் மாடி. பாட்டி அத்தாண்டி அந்த மலை கோயிலுக்கு ஒரு நாளைக்கு பாட்டி கூட வந்துட்டு வாவே. இல்லை பாட்டி, எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நாளைக்கு போமா? நாளைக்கு அடுத்த நாள் நீ ஊருக்கு போயிடுவா. நாளைக்கு போவோம். பாட்டி காண்டி வாடி, ஆசையாக இருக்கு. எனக்குன்ட்டு ஒரு பேத்தி இருக்காள்ல. ஆமாம் 2 பேத்தி இருக்காள். நீ பெரிய பேத்தி இல்லடி. இந்த பாட்டி காண்டி வாடி, பாட்டி காண்டி வாடி. பாட்டி நான் வர்றேன், அழுகாதீங்க. எதுக்கு அழுகுறீங்க? நான் அல்லடி, எனக்காண்டி வருவியா? வர்றேன் பாட்டி, நிஜமா வர்றேன். அப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்கு நடிக்கிறதுக்கு. சரிடி, நீ வந்தா போதும்டி, நீ வந்தா மட்டும் போதும். சாப்பிடு. நீங்களும் சாப்பிட்றீங்க. பாட்டி உங்களை பார்த்துக்கிட்டே சாப்பிடுது. அப்பா கடவுளே, நாளைக்கு வேண்டல என் பேத்தி எப்படி இருக்கணும் பாரு அப்படின்ட்டு சாப்பிட்டுருக்கு. இந்த பக்கத்து ஃபர்ஸ்ட் கிளாஸே 8 ஏகாம்பரம். தயாங்கா இவர் வராரா? இவர் தானே நம்ம 8 ஏகாம்பரம். என்ன 8ஆ? ஆமாம் மச்சான், இவர் 8டா. எப்பயுமே நம்மளை கண்காணிக்கிறது, நம்மளை கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறதெல்லாம். என்னடா நக்கலா? இல்லைடா படிக்கலைன்னா நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லாம் பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறதே இவருடைய பொழப்புடா. அதுலேயும் பசங்களை ரொம்ப கேவலமாக நினைப்பாரா. ஓ இவரா? ஆமாம் மச்சான். ஆனால் 6 ஆஃபீஸர்னு பேருடா. ஆனால் கொஞ்சம் மண்டை கொள்ளடா. நல்ல மனுஷன்தான்.
சொல்கிறெல்லாம் கேட்பான். ஆனால் படிக்கிற சில கொஞ்சம் கொலாப் பண்ண வேண்டாம். ஆனால் நம்ம இப்போ ஓகே தான்டா. ஏன்னா நீ நல்லா படிக்கிற இல்லைடா, அதனால மச்சான். அப்போ நீ நல்லா படிக்க மாட்டியாடா? மச்சான் நான் தான்டா செகண்ட் லீடில் இருக்கேன். ஆமாவனும் விஷ்ணும் பார்க்குறாங்க. ஆமா உனக்கு துப்புறாங்க. ஓ செகண்ட் லீடா? அப்போ ஃபஸ்ட் யாரா? மச்சான் நீ. ஓ அப்போ நம்மளாம் படிக்கிற கேங். ஆமாம் மச்சான், டெஃபினெட்லி. சைலண்டாரா. எல்லாம் குட் மார்னிங் சொல்கிறாங்க. உட்காருங்கடா. எல்லாம் எல்லாம் வந்துட்டீங்களா வரலையா? சொல்லிட்டான் பாரு, எல்லாமே வந்துட்டீங்கன்னு. முதல்ல இவன் லேட்டாக வருவான், அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். அங்கே பார்க்குறாங்க. ஓகேவாடா தயாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே சார். என்னடா தோணு? சொல்லுங்க சார். என்னடா படிச்சிட்டியா? சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க கிராஜுவேஷன் நடக்குது, படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு. தெரியும்டா நீங்கள் எப்படிலாம் சொல்லுவீங்கன்னு. சார் என்ன சார்? பழச படிச்சியாடா? சார் பழச படிக்க பழசுலேயே மறந்துட்டேன் சார். அப்படியே நீ மறைஞ்சு போனதுடா. என்ன சார், நான் எப்படி சார் மறப்பேன்? நான் வச்சிருக்கேன் சார், என் மண்டை இருக்குல்ல சார், அதான் சார் என் பேச்சை கேட்கவே மாட்டுது. நான் ஒன்று படித்தா அது ஒன்று படிக்குது சார். படிக்கும்டா படிக்கும். டெஃபினெட்லி சார். வந்தனா வாயிலே அடிப்பண்டா. சும்மாரா ஏட்டியா அப்புறம். இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்டும் கிரவுண்டில் இருக்கிற குப்பையெல்லாம் பறக்குறீங்க சார். என்ன சார்? என்ன ஒன்றும் சார் போங்கடா. மச்சான் பாத்தியா, லூசி ஏகாம்பரம் ஜாலியாக கிரவுண்டில் சுற்ற விடுறான். வாடா போகலாம். இந்த காலேஜில் சுற்றி பார்த்த மாதிரி இருக்குண்டா. அப்படிதான் சாம வந்திருக்கிறான். ஜானு கையை பிடிக்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்க? அவனை சேஃபாக பார்த்துருக்கணும். அம்மா என்ன சொன்னாங்க நான் இல்லையா? அவனுக்கு ஹெட்ல ஏதோ அட்டி போட்டு தீவிரத்தில் பண்ணுறடா. ஆமாடா தயாங்க, இவங்கெல்லாம் போட்டோம், நம்ம ரெஸ்ட் ரூம் போட்டு போயிட்டு கிளாஸ்ல இருந்து உட்காந்துக்கலாம்டா. எதுக்குடா? இல்லை மச்சான், அங்கே விளையாடுவாங்க, தலையில் எது பட்டு வேணாம் மச்சான். சேப்பா பார்த்துக்கணும்டா, அம்மா பாவம்டா அழுவாங்க. என் மச்சான் நீ சேப்பா இருக்கணும்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாமா? ஜானு சொல்கிறான். தயா வேணாண்டா இருக்கலாம், அம்மா ஃபீல் பண்ணுவாங்கடா காலையிலே. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. எனக்கு புதுசாக இருக்குடா இந்த பிளேஸ்லாம், சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். இல்லைடா வேணாண்டா. ஜான் நீங்களாம் இருக்கீங்களா, என்னை பார்த்துக்க மாட்டிங்களா? மச்சான் பார்த்துக்கோண்டா, இங்கே அதெல்லாம் வேணாண்டா. இந்த காலேஜை பற்றி உனக்கு தெரியுண்டா, அதாவது முன்னாடி இந்த தயாங்கு. ஆனால் இப்போ இருக்கிற உனக்கு ஒன்றும் தெரியாதா மச்சான். வேணாண்டா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தாங்க வெளில வரான். மச்சான் இதா என்னடா அவன் சைடு பேக் ஜிப் இருக்கும். இது மச்சான் அப்படின்னு எடுத்து இந்த மச்சான். இது என்னடா? ஹேர் பேண்ட் மச்சான். இதை தான் போட்டுட்டு சும்மா அப்படியே மாசா ரவுடி மாதிரி என்ட்ரி ஆகும் மச்சான். இது போட்டால் நல்லா இருக்குண்டா. இதெல்லாமா பண்ண? இதெல்லாம் பண்ணியா மச்சான்? எல்லாம் பண்ணுவாடா. ஆனால் உனக்கு லவ் பிடிக்காது மச்சான், பொண்ணுங்க வாடையே உனக்கு பிடிக்காது. அப்படியா? சாம் அவனை பார்க்குறான். என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை. ஆமாம் மச்சான், அதான் புதுசா இன்னைக்கு ஹாலி கூட பேசினேன், எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தேல. ஆமாடா. அதான் மச்சான் சொன்ன மாதிரி ஹேர் மாட்டை போட்டுட்டு நடந்து போகிறாங்க. அது எப்படி மச்சான்? உன் ஸ்டைலான நட மட்டும் மாறவே இல்லை. சும்மா வாடான்ட்டு ஜான் தட்டுறான். இப்போ கிரவுண்டில் தான் நிறைய பேர் பேப்பர்லாம் எடுக்கிறாங்க. சில பேர் கிரவுண்டில் போய் அங்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு அங்கிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆளே காணோம்? அதான் மச்சான் இங்கே பெசல்லே. சில பேர் தான் குப்பை பறக்குங்க, மற்றதெல்லாம் குப்பையை போடுறதுக்காண்டி ஆளை தேடிட்டு இருக்குங்க. இதெல்லாம் கிரவுண்டோட மகிமா மச்சான். வா மச்சான் ஆடிட்டோரியம் போகலாம், எனக்கு அதுவும் சுற்றி காட்டுறோம். அப்படிதான் அங்கே போகிறாங்க. முன்னாடி ஹாலி நிற்கிறா. ஐயோ இந்த சொன்னாக்காவா, இந்த பிள்ளைக்கு கிளாஸ் இருக்குமே, இப்போ அதுக்கு இன்னும் ஹாலி சீனியர் கிளாஸில் போலையா? திருக்கட்டு தோணு. நீ என்ன? ஹாய் தயா, உன்னை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் உன்னை பார்த்தோன்னு எனக்கு எரிச்சலாக இருக்கு. தயாக்கா ஹாலியோட ஃபேஸ் மாறுது. என்ன தயா? என்ன ஃபர்ஸ்ட் நாளே உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் ஷேக்கன் கொடுத்தேன். சும்மா என் முன்னாடி வந்து நின்ற அப்புறம் தயாங்க பார்ப்பேன். இல்லை தயாங் தள்ளுடி, ஆல்ரெடி உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். என் மேலே கோவமா? தெரியாதா உனக்கு? ஓ
இப்பதான் புரியுது. என்னடி புரியுது? ஜான் கைய பிடிக்கிறான், சாமுவனை பார்க்குறான், என்னடா நடக்குதுங்கன்னு. ஒன்றும் இல்லடா மச்சான். அதான் ப்ரொஃபைலில் கூட அது இல்லைன்ட்டு. இல்லை எனக்கு புரியல. அதான் பொண்டாட்டி என்னடி இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை இழுத்த கொன்றுவேன். கழுத்தை போட்டு நெரிக்கிறான். நாடகெல்லாம் நல்லா இருக்கு. டேய் ஜான் அவனை தயா. டேய் எத்தனை தடவை சொன்னேன் என்கிட்டயும் வராத, என் பொண்டாட்டிக்கிட்டையும் வராதுன்னு. பல தடவை சொல்லியிருக்கேன், என் பொண்டாட்டி பக்கத்தில் கூட உன்னால் வர முடியாதுன்னு. எனக்கு இது பயங்கரமா வலிக்குது. ஆலிய விட்டா டம்முன்னு கீழே விழுகிறா. தேங்க வாடா டென்ஷன் ஆகாம அப்படின்னு அவனுக்கு தலை வலிக்குது. எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ஷோல்ல கை போட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. பக்கத்து கிளாஸ் ஃப்ரீயா தான் இருக்கு. ஏண்டா ஜான் பல்லார்னு சாம்ப மூணு அடிக்கிறான். என்னடா என்னடா அவனுக்கு சொல்லி கொடுத்த? ஜானா எதை சொல்லடா. தயாங் எப்படி தெரியும்? அது இல்லடா தயாங் தாண்டா. அங்கே எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எப்பெல்லாம் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க, எப்பெல்லாம் நான் பேசுவேன், அதெல்லாம் கேட்டான்டா. அதான் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்பாடா. அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் உன்னை பார்த்துட்டு விட்டு விடுவாளுங்க. உனக்கு யாரையும் பிடிக்காடா, லவ்வும் பண்ண மாட்டேன். ஆலின்ட்டு ஒரு சீனியர் உன் மேலேயே வளைஞ்சி விழுவாங்கடா. நீ நீ வந்து ஒரு பொண்ணா இருக்கிற, லவ் பண்ணுற, கல்யாணம்லாம் பண்ணிட்டேன்ட்டு ஆலிக்காண்டி ஒரு பிட்டை போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறடா. அப்புறம் பொண்டாட்டின்னு சொன்னால் உனக்கு பயங்கரமாக கோவம்டா. சப்போர்ட் பண்ணி ஆலியா அடிப்படான்னு சொன்னேன்டா. அவ்வளோதான் ஜான், வேற ஒன்றும் சொல்லலாடா. அப்புறம் இந்த பிளானு நீ தான் மச்சான் போட்ட. ஏன்னா அது உங்கள் வீட்டில் அவங்க அம்மா போஸ்ட் பண்ணி அந்த அக்காவை கல்யாணம் பண்ணிச்சுல்லடா. இல்லை, அம்மா உன்னை போஸ்ட் பண்ணி அந்த அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சுச்சுடா. அதனால அந்த அக்காவை இதில் சொல்லி யூஸ் பண்ணி, அந்த அக்கா பேர்லாம் சொல்லலை மச்சான், சும்மா அப்படி யாருக்கும் தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டடா. அந்த பிளானே நீ தான் மச்சான் போட்டேன்னு இதுவும் சொன்னேன்டா. ஜானுக்கு கோவம் வந்து சாமனை போட்டு கொளுத்துறான். ஏய் நான் தானே சொல்லிடுறேன், அப்புறம் அவன் அடிக்கிறான். ஏய் விட்றா. ஜான் அடிகாடா வாலிக்குது. அவன் பயந்து நம்மளெல்லாம் பார்ப்பாளடா, அதனால கொஞ்சம் கெத்தா இருக்கட்டும்ட்டு. கெத்துன்ட்டு ஏதாவது நான் என்னடா பண்ணுறது? அதான் ஒன்றும் ஆகலை இல்லடா, அவன் கரெக்டாக என்ன பண்ணான். வாய மூடுறா. இதுக்கப்புறம் ஏதாவது வாங்கி கொடுத்தேன். நான் ஒன்றும் கொடுக்கலடா. இவன் தாண்டா என்ன நொயின்னு கேட்டான். நான் தான் சொன்னேன் அந்த பைக் ஓட்ட மாட்டேன்னு. ஏய் எல்லாம் ஃப்ரெண்டாடா, சொன்னா என்னடா தப்பு? ஏய் சொல்லி ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தலை வலிக்குதுட்டு இல்லைடா. ஒன்றும் இல்லைடா, லைட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு தாங்க கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹலி கீழே உட்காந்துருப்பா. அவன் நிற்கெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் செம்ம கோவமாக இருக்குது. காலையில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலோ பயங்கரமாக அதை விட கோவமாக இருக்கா. அப்போ எல்லாம் நடிச்சிருக்கியாடா? உன்னை விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத ஒன்று யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் கண்டிப்பாக. பாருடா, இந்த கிராஜுவேஷன் அன்னைக்கு உன்னை நான் தூக்குறேன். செம்ம கோத்தில் எந்திரிச்சு போகிறான். அவளுக்கு கழுத்து த்ரோட்லாம் ரொம்ப பயங்கரமாக வலிக்குது. எங்கள் வீட்டில் தயங்கோட அம்மா தயங்கோட அப்பாவும் ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. நீங்களும் பாட்டியும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அவங்க காலத்தில் என்னென்னமோ நடந்திருக்கும் போல் அதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. தயங்கோடமா உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. என்ன கூப்பிட்றது காதில் விழலையா? எந்திரிச்சு வா. நீங்களும் எந்திரிச்சு அவங்கக்கிட்ட நிற்கிறீங்க. அவங்க திங்ஸ் கொடுக்குறாங்க. கிச்சனில் போய் வைக்க சொல்கிறாங்க. நீங்களும் அதில் என்னென்ன வாங்கியிருக்காங்களோ, நீங்கள் தான் இப்போ குக் பண்ணுறீங்களாடா, அதனால் எந்தெந்த திங்ஸ் எங்கே இருக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. அப்புறம் அதில் கவரில் பார்க்குறீங்க. அது பார்த்தா ஜாஸ்மின் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்க. வெளியில் வந்தால் பாட்டி மட்டும் இருக்காங்க. அப்புறம் சரி டைம் ஆச்சு அப்படின்ட்டு உங்கள் ஆன்ட்டி, அதாவது அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. டைமை பார்த்தோன்னு சரி குக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது ஒரு ஈவினிங் அப்படி ஆக போகுது. அதனால் நீங்கள் கிச்சனில் போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் போய் இன்னும் வரல இல்லைடா, அதனால பாட்டி எழுந்திரிச்சு ஏன் என்ன பண்ணுறா, போனவன்னா வரலை அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு
காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடி என்ன? இல்லை பாட்டி, டைம் ஆச்சுல்ல. ஆ சரி சரி இரு, நானும் ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதான் சோம்பேறிலாம் எனக்கு வராது. இல்லை பாட்டி, ஏறிடி, நானும் உனக்கு அந்த காலத்தில் எப்படி குக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு சொல்லி கொடுக்குறேன். என் பேரண்டி அ அ எல்லாம் கொஞ்சம் வாய்க்கு ருசியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. நீங்களும் சரின்ட்டு கேட்டுக்கிறீங்க. ஏறிடி, அந்த தக்காளி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு பாட்டி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன கவராக இருக்குது? ஏன்டி அம்மா கொட்டி வைக்கலையா? இல்லை பாட்டி, அது கவரோட உள்ளே வச்சுருக்கேன். சரி சரி அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் பார்க்குறீங்க. எது இது? என்ன பூவு? காலையில் பார்த்தேன், இல்லை இப்போ? நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்டி அம்மா ஓயன், உங்கள் அத்தையா வாங்கிட்டு வந்தா? இல்லடி, என் மகன் வாங்கிட்டு வந்தாலான்னு கேட்டேன். ஆமாம் பாட்டி. சரி சரி, எதுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாளா தெரியலை. நம்ம வாட்டில் வாய் இல்லாமல் சொல்லிக்கிட்டு அது அப்பா அப்படின்ட்டு பாட்டி வச்சுட்டு தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணையிலேயே அவங்க மைண்டுக்குள்ளே வேறு மாதிரி ஓடிட்டுருக்கு. மக அப்படிலாம் பண்ண மாட்டாளே, எதுக்கு பூவை வாங்கிட்டு வந்திருப்பா தெரியலையே. பாட்டி போதும், நிறைய கட் பண்ணுறீங்க. ஐயோ, இப்படி தாட்டி பேச்சு வாக்கில் ஏதாவது நீங்கள் என்கிட்ட பேசலையே, அது நான் அப்படித்தான் எனக்கு நானே பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அது அவங்க தாத்தையும் திட்டிக்கிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் இப்படி லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான்ட்டு. சரி, இதை போட்டு அதை போட்டு. என்ன பாட்டி? ஐயோ இல்லடி, என்ன சமைக்க போகிற? நானா? அது ஐயோ எனக்கு டக்குன்னு வரலை, என் பேத்திக்கு டக்குன்னு வரலை. என்னடி குக் பண்ணுவான்? என் பேரனுக்கு பிடிச்சது பண்ணுவாமா? சரி பாட்டி, சரி, நான் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் போட்டு கிண்டு. சரி, உங்கள் பாட்டியும் ஒன்றா சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் போடுறேன். பாட்டி இதுவா? ஆமாடி, பாடு, அப்போத்தையும் வீரம்லாம் அதிகமாக வரும். சரி அப்படின்ட்டு நீங்களும் போட்டு கிண்டி வச்சு பாத்தியா? ஆமாம் பாட்டி, நல்லா இருக்கு. ஆமாடி, இப்படி வச்சாதே கட்டு கட்டு தெம்பாக இருப்பாங்க. நீங்களும் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஆன்ட்டிக்கு இந்த ஸ்மெல்லு என்ன அப்படின்ட்டு அவங்க ரூம்லேருந்து வெளில வராங்க. இது அவங்க அம்மாவோட அந்த ஸ்மெல், அந்த சமைக்கிற ஸ்மெல்லு. என்ன அம்மாவை குக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தால் நீங்கள் தான் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. பக்கத்தில் பாட்டி அது இதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க, நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன்? அடி நான் தான் என் பேத்திக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ குக் பண்ணால் போதும், ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லுங்கள். எதுக்கா? டைம் 4 o'clock ஆச்சு. தயாங்க குளிக்கிறதுக்குள்ளே நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாப்போ. போறியா ஓயன்? என்ன? சரி, இன்னும் கோர்ட்லேருந்து உங்களுக்கு டிவோர்ஸ் வரலை. இன்னமும் என் பையன் உனக்கு புருஷன்தான். அவனுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. போ, எல்லாம் பண்ணிட்டு வா. புரியுதுல்ல என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுது. இந்த 2 நாளாவது என் வீட்டுக்கு மருமகளாரு. அப்புறம் ஒன்று இல்லை, நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. கேண்டி மகளே, அதை சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னேன். என்ன மூஞ்சி ஒரு நாளுக்குள்ள பிள்ளை வாடி போச்சு. பேத்தி நீ போடி. அப்படித்தான் அவள் பேசிகிட்டு இருப்பா, உள்ள மனசுக்குள்ள அவளை பாசத்தை வச்சுருப்பா. இப்போ அப்படித்தான் நீ போ. சரி பாட்டி அப்படின்ட்டு நீங்கள் அந்த கிச்சனை விட்டு வெளில போகிறீங்க. கண்ணு கலங்குது. என்னடா இது? என்ன எனக்கு அது பழசு மறந்து போச்சு. டிவோர்ஸ் கொடுத்துட்டான். மார்னிங் நல்லா பேசினாங்க, அப்புறம் தயாங்கு ஒரு மாதிரியான உங்கள் மேலே கோவப்பட்டாங்க. இப்போ ஓகே, ஆனால் இப்போவும் ஏன் கோவமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்லேருந்து வரல, இன்னமும் என் பையனோட ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. இந்த 2 நாளைக்கு மருமகளா ரொம்ப பயந்துக்கிட்டே உங்கள் ரூமுக்கு போய் இங்கே கபோர்ட்லலாம் ட்ரெஸ் வைக்கவே இல்லை, இன்னமும் உங்கள் பேக்கில் தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே டோரை லாக் பண்ணிட்டு திரும்பினா ஆங்கரில் தொங்குது தயாங்கோட ட்ரெஸ்ஸு. அப்போ நான் அந்த வீட்டிலேருந்து போகிற வரைக்கும் இதெல்லாம் பண்ண வைக்கணுமா? ஓகே, 2 நாள் தானே போயிடலாம் அப்படின்ட்டு
பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஒதுக்கிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை போகிறீங்க. பக்கெட்டில் வேறு இருக்குது, அது இன்றைக்கி வாஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இங்கே போட்டிருக்கதும் வாஷ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. கண்ணு கலங்குது, மனசெல்லாம் பெயினாக இருக்குது, எப்படியாவது போயிடணும். உங்களுக்கு புரியுது கோவத்தில் தான் எதுவும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவல் எடுத்து தொடச்சிட்டு வெளில வரீங்க. உங்கள் பெட்டில் அந்த கவர், சாரி பேக்டா, அதை ஓப்பன் பண்ணி saree எடுத்துட்டு மிரர்கிட்ட வந்து ப்ளவுஸ்லாம் மாட்டிட்டு saree கட்ட ஆரம்பிக்கிறீங்க. கண்ணு கலங்குது. கட்டி முடிச்சுட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்கள் ஹேரை பின்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு பேண்ட் போட்டு அந்த மிரர்க்க போட்டிருக்கலடா, அதை ஓப்பன் பண்ணல. உங்கள் ஆன்ட்டி சொன்னது, நீங்கள் டிவோர்ஸில் சைன் போட்டிங்களடா, அதுலேருந்து நீங்கள் குங்குமம் வைக்கல, ஆனால் கோயிலுக்கு போகல, அவங்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் வைப்பீங்க, வீட்டில் வைக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ உங்கள் ஆன்ட்டி சொன்னனால ஒரு கை நடுக்கத்தோட உங்கள் கண்ணு கலங்குனதோட அதை எடுத்து நெத்தியில் வைக்கிறீங்க. உங்கள் கழுத்தவும் பார்க்குறீங்க, தாலி இருக்குது. நீங்கள் அதை பெருசாக, அதாவது நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க அப்படின்ட்டு அந்த இதில் இருக்கீங்க. வீட்டை விட்டு போகலை, கழட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. நான் இங்கே இருக்கீங்களடா, பார்க்குறவங்க ஏதாவது நினைப்பாங்க, பட் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் தெரியும். டிவோர்ஸ் ஆனது யாருக்குமே தெரியாது. அது மாதிரி தயாங்க்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்ட்டு உங்கள் ஃபேமிலிக்கு, அப்புறம் தயாங்கோட ஆன்ட்டி அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இங்கே ஒரு ஸ்டோன் போட்டு வச்சுட்டு நீங்கள் எப்பவும் கண்ணுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஸ்டோன் போட்டு வைக்கிறீங்க. அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில போகிறீங்க. கீழே தயங்கோட சவுண்டு, நீங்கள் ஸ்டெப்பில் இறங்கி போகிறீங்க. உங்கள் கையில் பேங்கிள் சவுண்டு. தயங்கோட அம்மா, தயா நீ யாரும் ஒயின் குளிச்சிருப்பா. தயங்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு இப்போது உங்களை ஸ்டெப்பில் பார்க்குறாங்க. தயாங்க உங்களை பார்க்குறான். நீங்களும் தயாங்கோட அம்மாவை பார்த்துட்டு தயாங்க பார்க்குறீங்க. அவள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டா தயாங், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. சரிம்மா அப்படின்ட்டு தயாங்கும் ஸ்டெப்பில் வரான். நீங்கள் சைடாக இறங்குறீங்க. தயாங் உங்களை பார்க்குறான், நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. அவன் மேலே அப்படியே போயிட்டு திரும்பி பார்க்குறான். நீங்கள் கீழே இறங்கி தயாங்கோட அம்மா கிட்ட நிற்கிறீங்க. அதான் தயாங் வந்துட்டல்ல, அவனுக்கு ஜூஸ் போடு போ. சரி, கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ தான் பாட்டி உங்களை பார்க்குறாங்க. என் பேத்தியும் குளிச்சிட்டாளா? சரி சரி, எங்கே போகிறா? அம்மா அவள் ஜூஸ் போடுறா, தயாங் இப்போ தான் போகிறான். என் பேரன் வந்துட்டானா? அதெல்லாம் இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் பூ வச்சுருக்கேன், அது பூராத்தையும் எடுத்து அவள் தலையில் வை. என்னடி சொல்கிற? ஆமாம், அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். மகளே நீ ஆடி சொன்னதை மட்டும் பண்ணுமா. என்னடி ஏதோ ஓரியாமான்னு சொன்னேன். சரிடி. இவன் என்ன, இவளுமா நம்ம கூட கூட்டுக்கலவாணி ஆயிட்டா? தெரியலையே, இப்படிலாம் பண்ண மாட்டாளே. ஏதோ இப்போ ஏதோ அவளுக்கு புத்தி வந்துச்சே, பிள்ளை நல்லா இருக்கணும். மட சாம்பிராணி பையன் மறந்து போயிட்டேன். பாட்டியும் கிச்சனுக்குள்ளே வராங்க. பேத்தி குளிச்சிட்டியாடி? ஆமாம் பாட்டி. ஏண்டி பாட்டியை திரும்பி பார்க்க மாட்டியா? நீங்களும் திரும்புறீங்க. ஏண்டி கண்ணு கலங்குது? எவ்வளோ முக லட்சணமாக இருக்கா, கண்ணு கலங்குது. ஆத்தி என் கண்ணே பட்டுடு, எப்படி இருக்கா அப்படின்ட்டு பாட்டி உங்கள் பக்கத்தில் வராங்க. ஏண்டி அழுகிற? கண்ணு எம்பிட்டு அழகாக இருக்குது தெரியுமா? ஃபேஸை பார். ஆத்தி என்னையும் மாற்றி குங்குமம் வச்சிருக்கா. நல்லது நல்லது. அழுகலாம் கூடாது. எதுக்கு அழுகிற? ஓ அத்தை தானே திட்டுனா, அவள் அப்படித்தான் லூஸு கட்டவ, எப்படி பேசணும்னு தெரியாமல் என்னங்க மாதிரி பேசிகிட்டு இருப்பா. நீ அதெல்லாம் கவனிக்காத. என்ன உன் புருஷனுக்கு என் பேனுக்கு ஜூஸ் போடுறியா? ஆமாம் பாட்டி. சரி சரி, 2 நாள் தானடி போகிறதுக்கு, அப்புறம் ஐயோ சொல்ல முடியல, ஊருக்கு போயிடலாம்ல. சரியா? சரி பாட்டி அப்படின்ட்டு. சரி போடு போடு. உங்கள் அத்தை என்னமோ சொன்னால் அது நில்லடி. என்ன பாட்டி? ஒன்றும் இல்லடி, நில்லு வாரேன். என்னமோ சொன்னா கேட்டுட்டு வரேன். இல்லாட்டி முறப்பா அடிப்பா. உங்களையா? இல்லடி, ஒன்றே என்னமோ அவள் கேட்கலன்னா என்கிட்ட சொல்லு, அடிச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னான். என்னன்னு கேட்டு வரேன், இல்லாட்டி நான் பிள்ளாட்டி என்ன 2 உதப்பா அப்படின்ட்டு பாட்டி கிச்சனுக்குலேருந்து வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வருது. என்ன பாட்டி? ஒன்றும் இல்லடி, மன்னிச்சிடி பாட்டியை அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி
அந்த கவரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த சவுண்டு கேட்டு திரும்புறீங்க. அது அவ்வளோ பூ இருக்கு. அத எடுக்குறாங்க. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. பாட்டி, நான் என்னடி பண்ணுவேன்? இத பூராத்தையும் வைக்க சொன்னா. இல்லாட்டி சொல்லு, நான் வாரேன்னா. பாட்டிய மன்னிச்சிடுடி. என்னன்னு தெரியல. நீ எதுவும் தப்பா நினைக்காதடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்ட்டு பாட்டி உங்க தலையில அந்த கவருக்குள்ளேயே ஹேர் பின்லாம் இருக்கும் போல. ஆஹா! என் மக ரொம்ப கெட்டிக்காரி தான். அப்படின்ட்டு அந்த பின் எடுத்து 2 ஹேர் பின் வச்சு அவ்வளோது குத்தி விட்றாங்க. பாட்டி இருடி கொஞ்சத்தை. போதும்டி அப்படின்னு வச்சு விட்றாங்க. அப்பா, என் கண்ணே பட்டுடும் அப்படின்ட்டு சொடக்கு போடுறாங்க. பாட்டி. ஜூஸ் போட்டேன். யாருக்குடி? தயாங்க உன்னை எதையும் கொண்டு போக சொல்லியிருப்பா. நீ போ. 2 நாளைக்கு தானே, பார்த்துட்டு மகராசியா ஊருக்கு போடி. இல்லை. என்னடி இல்லைன்ற? அவன் தான் எல்லாத்தையும் மறந்துவிட்டான். அவனுக்கு எந்த நினப்பும் இல்லை. நீ ஃப்ரெண்டு தானே, அவன் ஃப்ரெண்டு தானே. ஒன்றும் இல்லை, தெரியாமல் ஃப்ரெண்டு மாதிரி பழகுங்க 2 நாளைக்கு. அப்புறம் அவன் பக்கத்து நீ போட்டும், நீ பக்கத்து அவன் போட்டும். ஆமாம், என்ன டாபிக் இது? ஏதோ இப்படி தாண்டி வயசான காலத்தில் உளறிட்டிக்கு தெரியுறேன். சரி பாட்டி அப்படின்ட்டு நீங்களும் அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வெளில போகிறீங்க. ஷோபாவில் உங்கள் ஆன்ட்டி உட்காந்துருக்காங்க, தயாங்கோட அம்மா. மேலே இருக்கான் போ. உங்களை பார்க்குறாங்க. ஸ்டெப்பில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ரொம்ப கண்ணு ஒரு மாதிரி கலங்குது. நீங்கள் தயாங்கோட ரூமுக்கு டோரை நாக் பண்ணுறீங்க. அது எந்த சவுண்டுமே இல்லை. கூப்பிட்ற சவுண்டும் இல்லை, எதுவுமே இல்லை. தயாங் தயாங் ம் ஒரு ஒரு பயத்தில் ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி கால் எடுத்து வைக்கிறீங்க. ரூம்குள்ளே யாருமே இல்லை. கொஞ்சம் தள்ளி ரெஸ்ட் ரூமில் ஒரு சவுண்ட் எது கேட்குதுன்னு பார்த்தா அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. இங்கே வந்து ஷவர் வந்து ஏதோ ரிப்பேராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ தான் உங்களுக்கு உங்கள் ரூமில் இருக்கானோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டு வருது. வெளியில் வந்து உங்கள் டோர் ஓப்பனில் தானே இருக்கும். அதாவது சும்மா நார்மலாக லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே போகிறீங்க. ரெஸ்ட் ரூம் வந்து சவுண்டு கேட்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெட்டில் அவனோட ஷர்ட்டு, பேண்ட்டு எல்லாம் வச்சுருக்கான். தயாங் ஓய் நான் தான் இன்னும் ரிப்பேர் பார்க்கல. சரி, உனக்கு ஜூஸ் வச்சுருக்கேன், குடிச்சிடு. ஜூஸா? ஓகே வைன். ரூமில் கிட்டா? இல்லை இல்லை பரவாயில்ல, நீ இங்கே வை அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் கீழே போயிடுறீங்க. உங்கள் ஆண்டி குடிச்சிட்டானான்னு கேட்டால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாங்க. என் ரூமில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் பெருசாக கண்டுக்காமல் டிவி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பாட்டி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்களடா, அதனால் அவங்க ரூமுக்கு போயிட்டுருக்கீங்க. எதுவுமே சொல்லலை. என்னடி பாட்டி? தயாங் குளிக்கிறான், குளிக்கிறாங்க வச்சுட்டு. சரி உட்கார். தயாங் வெளில வரான் ஒரு டவலோட. பார்த்தா நீங்கள் இல்லை. பக்கத்தில் அந்த மிரர்கிட்ட கிளாஸில் ஜூஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி தொடச்சிட்டு குடிக்கிறான். குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸு பெட்டில் இருக்கலடா எடுத்து கவர் பண்ணிவிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். இப்போ கொஞ்சம் சப்ஜெக்ட் அதாவது கிளாஸ் ஒர்க் இருக்குல்லடா, எதுவுமே இல்லை. பட் முன்னாடி இருந்ததை கொஞ்சம் கேட்டு வந்திருப்பான். அதனால அதை பண்ணிகிட்ருக்கான். அவன் மைண்டுக்குள்ளே ஒன்று டிஸ்டர்பாக இருக்குது. மார்னிங்லேருந்து அது அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அதனால என்ன பண்ணுறான்னா, சாம்பம்மோனுக்கே கால் பண்ணுறான். ஐயோ, இவன் எதுக்கு கால் பண்ணுறான்? காலையில் உளறி வச்சதே என்னை போட்டு படாப்படுத்திட்டான். இப்போ எதுக்கு கால் பண்ணுறான்னு தெரியலையே. பயமா இருக்கே, நான் என்ன பண்ணட்டும்? டே மச்சான், எனக்கு வந்த சோதனையாடா. என்ன மச்சான், எதுக்குடா கால் பண்ணியிருக்க? இல்லைடா, உன்கிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும்டா. மச்சான், நான் லெசன்லாம் இப்போ படிக்கலடா. என் கையில் புக்கெல்லாம் இல்லை. டவுட்டெல்லாம் கேட்கல மச்சான். நான் இப்போ கொஞ்சம் வெளியில் அப்படி அம்மா ஏதோ சொன்னாங்கடா, வாங்க போயிட்டுருக்கேன்டா. எதாக இருந்தாலும் நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம் மச்சான். புக்கில் இல்லைடா, இது வேறு டவுட்டு. மச்சான், வேறு டவுட்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாடா. நான் எதுவும் ஒன்று நினச்சி கனவுலலாம் பண்ணி. ஏய் வளராமல் சொல்லுடா.
இல்லை மச்சான், நீ எந்த டவுட்டு கேட்குறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. அதுவாடா, என் வீட்டில் என் பொ- பொண்டாட்டி இருக்கால்ல, மச்சான், பொ- பொண்டாட்டியா? ஆ, ஆமாடா ஓயன், அவங்க. ஆமாம் மச்சான். அந்த அக்காவுக்கு என்னடா? அதான் டிவோர்ஸ்லாம் வாங்கிட்டியா மச்சான்? அவர் என்ன பொண்டாட்டி? இல்லைடா, எனக்கு ஒரு டவுட்டுடா. மச்சான், டவுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு டவுட் இல்லை. அந்த அக்காவை கண்டாவே நீ எரிஞ்சு விழுவ மச்சான். பிடிக்கவே பிடிக்காது. அந்த அக்காவும் அப்படித்தான். உங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு யாருமே இல்லைன்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவ்வளோதான் மாமா. இதில் என்ன மாமா உனக்கு? இதில் என்ன மச்சான் உனக்கு டவுட்டு? ஏய், சொல்கிறத மட்டும் கேள்றா. மச்சான், ஒன்றுமே இல்லாததுக்கு இதுவே மச்சான் டவுட்டு. இப்போ நீ கேட்கல. கோவப்படா மச்சான், சொல்லு. என்ன என்ன டவுட்டு கிளியர் பண்ண சொல்லுடா. என் பொண்டாட்டி ஓயன் டிவோர்ஸ் ஆயிடுச்சு மச்சான். ஓயன் என்ன லவ் பண்ணுறாங்க போலடா. என்ன மச்சான் சொல்ற? ஆமாடா, என்ன அவங்க லவ் பண்ணுறாங்க போல. அவங்க பார்க்குற பார்வையிலே தெரியுது. என்னது, லவ் பண்ணுறாங்களா? போடா முட்டா பயல. நான் பேய பார்க்குற மாதிரி, பிசாசை பார்க்குற மாதிரி. அக்கா அப்படா இவனை விட்டு ஓடுவோம் அப்படின்ட்டு நாளை எண்ணிட்டு இருக்கு. இவன் லூசு பையன் மாதிரி. ஆல்ரெடி அந்த அக்கா உனக்கு பயந்துக்கிட்டு ஓடி போன அக்கா தான்டா. மண்டையில் கோளாறு, மெமரி லாஸ் ஆகி இப்போ ஒன்றுமே தெரியாமல் அப்படின்னா 5 மாதிரி இருக்க. இதில் அந்த அக்கா ஒன்றை லவ் பண்ணுது. ஏய், இருக்கியானடா? மச்சான், என்ன மச்சான் சொன்ன? தான்டா, மச்சான் ஒழுங்கா கேட்கலடா. ஓயன் நான் லவ் பண்ணுறாடா. மச்சான், சத்தியமா வாய்ப்பில்லை மச்சான். இந்த அக்காவாது ஒன்று லவ் பண்ணுறது அது சான்ஸே இல்லை மச்சான். நான் அடித்து ப்ராமிஸ் பண்ணுவேன். ஏய், உனக்கு தெரியுமா? மச்சான், எனக்கு தெரிஞ்சனால தாண்டா சொல்கிறேன் மச்சான். உனக்கு தாண்டா, உனக்கு தான் மச்சான் அப்படி தெரியுது போல. ஏய், என்னடா சொல்கிற? மச்சான் ஆமாடா, அந்த அக்காவுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. உன்னை பார்த்தாவே எரிஞ்சு விழும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சண்டை போட்டுக்கிட்டீங்க மச்சான். ஏய், பார்த்தா அப்படி தெரியலடா, எனக்குன்னா பதறுதுடா. என் மார்னிங் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏய், அம்மா சொன்னிச்சுடா. ஏய், ஃபுல்லாக சொல்லியிருக்காதுடா. அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். எப்படி தெரியுமா கத்துனா? ஹெட்டை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டா மச்சான். அதுவா மச்சான், உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடணும். அந்த அக்கா பயப்படுத்துட்டா. என்னடா, என்ன உண்மை? ஐயோ என் வாயிருக்கே. அது ஒன்றும் இல்லை மச்சான், உனக்கு அந்த பிள்ளைக்கு சண்டையாக இருக்குமா? 2-3 தடவை நீ அடி வாங்கியிருக்கடா. அந்த உண்மை தெரிஞ்சிடமுட்டு பதறி தெரிஞ்சு அங்கே நாவுகள்லாம் வந்துருமோன்ட்டு ஒரு பயத்தில் அப்படி பண்ணியிருக்கோம். ஏய், இல்லைடா, அவனை பார்க்குறது எப்படி தெரியுமா? என்ன ஏதோ ஆயிருண்டு. மச்சான் சத்தியமாக சரி, அந்த பிள்ளை லவ் பண்ணலாம் மச்சான். நீ லூஸ் மாதிரி பண்ணாத. அந்த அக்காடா உன்னை போய் லவ் பண்ணுமாடா. அப்படியாடா? அப்புறம்டா டாக்டர் என்னாண்டி சண்டை போட்டான் என் புருஷன். உங்களுக்குள்ள சண்டை அப்படி இப்படின்ட்டு மார்னிங் சொன்னதை போகிறான் சாமோட சொன்னான். இது வேற நடந்திருக்கா? அது ஒன்றும் இல்லை மச்சான். ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லுவாங்க, சண்டையோ சண்டை இல்லையோ, ஆஸ்பத்திரின்னு வந்தால் புருஷனை பார்த்துக்கிற ஒரு கடமை பொண்டாட்டிக்கு இருக்குல்லடா. அதனால அந்த இடத்துல அப்படி பேசியிருப்பாங்கடா. அதனால் வீட்லேயும் அப்படி இருக்க முடியுமா? வெளியில் இப்படிலாம் ஒரு மாதிரி இருக்கணும்டா, வீட்டுக்குள்ளே தான் எல்லாம் இருந்தாலும். அப்படி இருந்திருக்க மச்சான். நீ ஏன்டா என் உயிர் அடிக்கிற? ஓ, அப்படியா? அப்படி தாண்டா, ஏன்டா டிவோர்ஸ்லாம் பண்ணி இப்படி ஏன்டா உயிர் எடுக்கிற மச்சான்? எனக்கு தலை வாந்தியெல்லாம் வருது மச்சான். எனக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அம்மா கூட்டி போகணும்ட்டு. நாளைக்கு பேசலாம், வைக்கவாட்டா. வேறு எந்த டவுட்டும் இல்லைடா. அந்த அக்காவுக்கு உனக்கு பிடிக்காது, உனக்கு அந்த அக்காவுக்கு பிடிக்காது, செட்டே ஆகாது மச்சான். உனக்கு லவ்லாம் செட் ஆகாது. நீ சிங்கிள்னு சொல்லிட்டு சாமியாராக போகணும்ட்டு சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருந்த மச்சான். மத என்கிட்ட தான்டா சொன்னேன். அப்படியா? சாமியாரா? ஆமாம் மச்சான். நெக்ஸ்ட்டு இயர் உன்னோடைய பர்த்டேக்கு நீ சன்னியாசியாக போகணும்ட்டு சாமிகிட்ட வேண்டி இருந்தாடா. என்ன சன்னியாசியாவா? ஆமாடா, டெஃபினெட்லி. ஓ, சரி. ஆமாம் மச்சான், நீ சன்னியாசி தான்டா. சரிடா, இந்த டவுட் தான் மச்சான். டவுட்டே இல்லை, நீ இப்படி தான் வைக்கிட்டேன்டா. காலை கட் பண்ணிட்டான். எனக்கு சண்டை. ஓ, அடிச்சிட்டாங்களா? சரி அப்படின்ட்டு அவன் நார்மலாக சும்மா ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்கான்.
இப்படியே டைம் ஆகுது. கீழே தயங்கோட அப்பாவும் வந்துட்டாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, "நீங்க இன்னும் பாட்டி ரூம்ல தான் இருக்கீங்க." டைம் ஆனோனே தயங்கோட அம்மா தான், "பாட்டி கரெக்டான டயத்துக்கு டேப்லெட் போடணும்லடா, அதனால கூப்பிடுறாங்க. உங்களையும் கூப்பிடுறாங்க." தயங்க உங்க அம்மா கால் பண்ணி கூப்பிடுறாங்க. "ஆ வரேம்மா." அப்படின்னோன்னே பாட்டி டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. தயங்கோட அப்பா, தயங்கும் வாரான். நீங்களும் தயங்கோட அம்மாவும் தான் நிற்கிறீங்க. "ஆ பாட்டி." "வாடா பிரண்டியா, உட்காரு உட்காரு." "ஆ தேங்க்கு ஃபுட் எடுத்து வை." தயாங் உங்கள பார்க்குறான். நீங்க தேங்க் டேபிள் பிளேட் எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஃபுட் வைக்கிற மாரி தயாங்க்கும் வைக்கிறீங்க. அவன் உங்கள அப்படியே மறந்து பார்த்துட்ருக்கான். "என்னடா பேராண்டி போதுமா?" பாட்டி." ம் ம். கடவுளே! என் பேரன் என் பேத்திய எப்படி பார்க்குறான்? கடவுளே! அவன் மனசு மாறுதோ இல்லையோ! மனசு வருதோ ஏதோ ஒண்ணு. என் பேரன் எப்படியாவது என் பேத்தி மேல காதல்ல விழுந்துறணும். பழையபடிக்கு என் பேரன் சந்தோஷமா இருக்கணும். அப்படிதான் சொல்லி சாப்பிட்டுட்ருக்கு. அவங்க அப்பப்போ சாப்பிட்டாலும் உங்கள பார்க்குறான். நீங்க எல்லாத்துக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. உங்க ஆன்ட்டி உங்கள தேங் பக்கத்துல உட்கார சொல்றாங்க. இல்ல நான் உட்காருவேன். நீங்களும் தேங் பக்கத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு உங்க ஆன்ட்டி ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. தேங் அவனுக்கு கையெல்லாம் பூஸ்பம் ஆகுது. சாப்பிட முடியல அவனால. என்னன்னு தெரில. அவன் கண்ட்ரோல் இல்லாம அவன் உடம்பே ஒரு மாதிரி ஹீட் ஆகுது. டக்குன்னு எந்திரிச்சிட்டான். என்னாச்சுடா தயாங்? ஒன்றும் இல்லைம்மா போதும். இல்லைடா இன்னும் கொஞ்சம். இல்லைம்மா எனக்கு போதும். அதெல்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா. டேப்லெட் போடணும். உட்காரு. மா உட்காருடா. தயாங் உட்காந்து சாப்பிட்றான். தயாங்கோட அப்பா ஃபுட் சாப்பிட்டு அவர் அந்த ஹாலில் இது இருக்குல்லடா ஷோபா அதில் போய் உட்காந்துட்டாங்க. அம்மா உங்களுக்கு போதண்டி மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு சாப்பாடு. நீங்களும் ஒரு மாதிரி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. போதுமா இங்கே பாரு ஓயன், நீங்கள் தயங்கோட அம்மா பார்க்குறீங்க. அவன் டேப்லெட் சாப்பிட்றானா ஆயில்மெண்ட் போகிறானான்னு தெரியுமா எடுத்து என்ன பண்ணுறேன்னா தேங்க ரூமில் தூங்கு. அவங்க அம்மா பார்க்குறான் ஷாக்கா. திரும்பி உங்களை பார்க்குறான். தயங்க அம்மா பார்த்துட்டு தயங்க பார்க்குறீங்க. தயாங் உங்கள் கண்ணை மட்டும் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை ஒரு பயத்தோடு பார்த்துட்டு தயங்கோட அம்மா பார்க்குறீங்க. பாட்டியும் நம்ம பிள்ளையா சொல்லுது அப்படின்னு பார்க்குது. 2 டேஸ்க்கு மட்டும் அப்புறம் நீ ஊருக்கு போயிடுவ. எங்களால் வந்து மேலெலாம் ஏறி வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்லை சொன்னதை மட்டும் பண்ணு. நீ பண்ணலை நான் சொன்னதை பண்ணிடுவேன். தயாங் அவங்க அம்மா பார்க்குறான். என்னம்மா? பொண்ணு இல்லைடா, பால் சூடு பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு தயாங் ரூம் கொண்டு போ. அவன் டேப்லெட்டை நீயே எடுத்து கொடு. அப்புறம் அவன் ஹெட்டுக்கு ஆயில்மெண்ட் போட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு. உங்கள் கண்ணு கலங்குது. அம்மா வாயை முடித்தையா. இவ்வளோ நாளாக ஒன்று பண்ணாமல் விட்டுட்டு இப்போ பார்த்தியா எவ்வளோதுக்கா ஆறாமல் இருந்திருக்கு. 2 டேஸ் தான் அவள் போயிடுவா. அவன் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு தயாங் உங்களை பார்க்குறான். ஒரு ஃப்ரெண்டு இதை பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆஹா என் பேத்தி, என் பேரு, என் மகன், அதுக்கு மேலே அப்பா அவர் ஃபுல்லாகிடுச்சிடி. நான் தூங்க போகிறேன். ஒயன் என் பேரனை கொஞ்சம் பல்ல பார்த்துக்கம்மா. தயாங் என் பேத்தியை கொஞ்சம் பார்த்துக்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குடா, நான் தூங்க போகிறேன். பாட்டி எந்திரிச்சு அது நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஹாப்பியாகி அது ரூம்குள்ளே போயிடுச்சு. தயாங்கோட அம்மா அவங்க அப்பாவை ஆஃபீஸ் போங்க அப்படின்ட்டு அவங்க அனுப்பிச்சுட்டு தயாங் எந்திரிச்சு அவன் கிச்சனில் போய் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் அந்த டைனிங் டேபிள்லேயே உட்காந்துருக்கீங்க. கண்ணு கலங்குது, மனசு ரொம்ப பெயின் ஆகுது. எதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? ஏன் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்க? தயாங்கோட அம்மா என்ன உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா, நீ மட்டும் நான் இந்த 2 டேஸ்க்குள்ளே நீ மட்டும் நான் சொல்கிறத கேட்கலனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் பையன் இந்த அளவுக்கு காரணமானது நீ தான். இல்லாட்டி இதை விட பெருசு, அதாவது என் பையன் உன்னை எப்படி லவ் பண்ணான், என்ன மாதிரி உன்னை உருகி லவ் பண்ணான் எல்லாத்துட்டையும் என் பையன்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் உன்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. இந்த வீட்டை விட்டு வெளில போக முடியாது. இது ரெண்டுத்தில் உனக்கு எது வேணுமோ நீயே சூஸ் பண்ண. 2 நாளைக்கு நான் சொல்கிறத கேட்குறேன்னா இங்கே இருக்கலாம், இல்லைன்னா டெய்லியும் பையன் ரூமில் இருக்கணும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன்னா உன்னால் ஃபாரின் போக முடியாது. அப்புறம் இதே ஊரில் தான் என்னைக்காவது ஒரு நாள்
என் பையனுக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சுன்னா அப்போ உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்ட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. கண்ணு பூரா டியர்ஸ். உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அழுகையா வருது. மனசெல்லாம் ரொம்ப பெயின் ஆகுது. அம்மா, என்ன புரிஞ்சுக்கிட்ட நீங்களே என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. என் நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா? என்னோட வலி வேதனை உங்களுக்கு தெரியலையா? கண்ணு ரொம்ப கலங்குது. உங்கள் ஆன்ட்டியோட டோர் ஓப்பன் ஆகி பார்க்குறாங்க. என்ன எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஆல்ரெடி அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி கை நடுங்குது. கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி தொடச்சிட்டு எடுத்துக்கிட்டு ஸ்டெப்பில் போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க டோரவே லாக் பண்ணுறாங்க. நீங்கள் நடந்து உங்கள் ரூம் இருக்குது. அழுக்க வருது. உங்கள் ரூம்லேருந்து தயாங் ரூமுக்கு போகிறீங்க. காலெல்லாம் கை காலெல்லாம் நடுங்குது. பயமாக இருக்குது. டோரை லாக் பண்ணுறீங்க. உழவான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அவன் பெட்டில் ஒரு மாதிரி சாஞ்சபடி உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். அழகா இருக்கா அப்படின்ட்டு அவன் ஃபோன் பார்க்குறான். பட் ஃபோன் அவனால் பார்க்க முடியல. அகைன் உங்களை பார்க்குறான். நீங்கள் டோரை லாக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு பயம். ஒயன் ப்ளீஸ் டோர் லாக் பண்ணு. அது தத்தையா? ப்ளீஸ் ஒயன் நம்ம கால் வந்து நசண்டும். ப்ளீஸ் லாக் பண்ணு. நீங்களும் டோரை லாக் பண்ணுறீங்க. இந்த ரூம் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அடிக்கடி தயா உங்களை ஒரு மாதிரி போஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். கொஞ்சம் பயம். இந்த பெட்டை பார்க்கையில் உங்களை கட்டி பிடிச்சி உங்கள் மேலெலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு பயத்தில் அப்படிலாம் வந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நவுகுமா வேர்க்குது. பயமாக இருக்குது. கொண்டு வரவன் எனக்கு தூங்கணும். சரி அப்படின்ட்டு வெட்டிக்கிட்ட வந்து டேப்லெட் இங்கே இருக்கு எடுத்து கொடுக்குறான். நீங்கள் கை நடுங்குது. கூட அவன் என்ன இல்லை, நானே. நீங்களே அந்த டேப்லெட்லாம் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் போட்டு தண்ணி குடிக்கிறான். ஆயில்மெண்ட் எங்கே இருக்கு அதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். படுத்துக்கு தயா அப்படின்ட்டு அவன் படுக்கிறான். குப்புற ஒரு மாதிரி படுத்துக்கிறான். நீங்கள் குனிஞ்சவன் பக்கத்தில் அவன் ஹெட் இருக்குல்லடா பின்னாடி அவன் முடிய ஒரு மாதிரி டச் பண்ணுறீங்க. அவனுக்கு காலெல்லாம் கூஸ்பம் ஆகுது. கையெல்லாம் அந்த வெயின்லாம் வடைக்குது அவனுக்கு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் குனியல உங்கள் ஹேர் அந்த பூவெல்லாம் அவன் கழுத்துக்கிட்ட அவன் ஷர்ட்டில் அப்படிலாம் தொங்குது. அவன் முகுக்கு அந்த பூவோட ஸ்மெல்லு அவ்வளோக்கு ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கே. நீங்கள் ஆயில்மெண்ட் அதை போடல. அது ஹெட்டில் அப்படி ஜில்லுன்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னோட ஐஸை க்ளோஸ் பண்ணி பல்லெல்லாம் கடிச்சிக்கிறான். உங்களுக்கு வேர்த்து பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஆயில்மெண்ட்டை போட்டுட்டு அது பக்கத்தில் வச்சுட்டு ஒரு மாதிரி நிற்கிறீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. எதுவுமே இல்லை. லைட்டாக திரும்பி போட்டுட்டு தயா படுத்துக்கிறீங்களா? ப்ளீஸ் அம்மாட்ட சொல்லாதீங்க. நான் என்னோட ரூமுக்கு போட்டுமா? என்ன இல்லை, அம்மா மேலே வந்து பார்க்க மாட்டாங்க. நான் என் ரூமுக்குள்ளே போய் படுத்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு இங்கே வந்த மாதிரி இருந்துக்கிறேன். நீங்கள் டோர் லாக் பண்ணிவிட்டு ஆண்டி வந்தாங்கன்னா நான் உள்ளே இருக்கேன்னு சொல்கிறீங்களா? என் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாது. பட் மேலே வந்தாங்கன்னா இல்லை வரமாட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் உங்கள் ஃபேஸ்லாம் துடைச்சிட்டு தேங்க்ஸ். என்ன ஓகே நீ போ அப்படின்றான். நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஆன்ட்டி டோருக்கிட்ட நிற்கிறாங்க. என்ன வேன்? அது ஃபோன் எடுக்க. ஓ ஃபோனா? நைட்லாம் யூஸ் பண்ண வேணாம். இந்த வாட்டர் பாட்டில் வச்சுட்டு தூங்க. உள்ளே வாரீங்க. தயாங்கும் அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேட்குது. டோரை லாக் பண்ணிட்டு அந்த கதவுலேயே அப்படி சாயிறீங்க. அவன் எந்திரிச்சு உங்ககிட்ட ப்ளீஸ் என்கிட்ட வராத.